நிகழ்ச்சியினுடைய தொடக்கமாக ஒரு பக்தி பாடலோடு நிகழ்ச்சி தொடங்குகிறது. என்னையும் ஆனந்தம் என்னையும் ஆனந்தம் சொல்லக்கூடாது, மன்னன் கிறிஸ்துவின் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்துவின் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. ஆடுவோம் பாடுவோம் கூடுவோம் நன்றாய் மகிழ் கொண்டாடுவோம். ஆடுவோம் பாடுவோம் கூடுவோம் நன்றாய் மகிழ் கொண்டாடுவோம். நாடு நம்மை தேடி வந்த நாதனை போற்றிடுவோம். நாடு நம்மை தேடி வந்த நாதனை போற்றிடுவோம். எல்லையும் ஆனந்தம் எல்லையும் ஆனந்தம் சொல்லக்கூடாது, கோபங்கள் பாவங்கள் சாபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. கோபங்கள் பாவங்கள் சாபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. தேவாதி தேவன் உள்ளத்தில் வந்து தங்கியிருப்பாரே. தேவாதி தேவன் உள்ளத்தில் வந்து தங்கியிருப்பாரே. எல்லையும் ஆனந்தம் எல்லையும் ஆனந்தம் சொல்லக்கூடாது, அச்சய பச்சைமை ரட்சிப்பு எங்களுக்கு அருளினதாலே. அச்சய பச்சைமை ரட்சிப்பு எங்களுக்கு அருளினதாலே. நிச்சயம் சாமி பற்றிய சாட்சி பகர வேண்டியதே. நிச்சயம் சாமி பற்றிய சாட்சி பகர வேண்டியதே. எல்லையும் ஆனந்தம் எல்லையும் ஆனந்தம் சொல்லக்கூடாது, வெள்ளங்கி பொன்னோடு வாத்தியமையிட்டு ஜெயக்கொடியுடனே. வெள்ளங்கி பொன்னோடு வாத்தியமையிட்டு ஜெயக்கொடியுடனே. மண்ணுலகில் வந்து மண்ணுலகில் சென்ற மன்னனை போற்றிடுவோம். மண்ணு 79வது சுதந்திர தின நன்னாளிலே ஒரு அற்புதமான சிறப்பு சிந்தனை பட்டிமன்றமானது நடைபெற இருக்கின்றது. சுதந்திர இந்தியாவில் மகிழ்ச்சியில் திளைப்பது கிராமச் சூழலா நகரச் சூழலா என்ற தலைப்பிலே ஒரு சிறப்பு பட்டிமன்றம் நடைபெற இருக்கின்றது. பொதுவாக நாமெல்லாம் மகிழ்ச்சியில் இருக்க வேண்டும் என்று தான் எல்லோரும் கருதுகிறோம். எல்லாத்துக்கும் மகிழ்ச்சி வேணும். அந்த மகிழ்ச்சி ஒவ்வொரு வகைகளில் நமக்கு கிடைக்கும். பொதுவாக இந்த பள்ளியை நடத்தக்கூடிய தாளாளர் சேவை செம்மல் லிவிங்ஸ்டன் அவர்கள், உங்களை போன்ற குழந்தைகள் விளையாட்டு போட்டிகளானாலும் கலை போட்டிகள் என்றாலும் கல்வி நிலையிலும் சரி முதலிடத்தை பெறும்போது மகிழ்ச்சி அடைவார்கள். அது அவர்களுக்கு மகிழ்ச்சி. அந்த மாணவர்களை கல்வியிலே உருவாக்கிய ஆசிரியர்களுக்கு மகிழ்ச்சி. அந்த மாணவர்கள் வெற்றி பெறும்போது பெற்றோர்களுக்கு மகிழ்ச்சி. அந்த வெற்றியை பெறுகிற அந்த மாணவர்களுக்கு மகிழ்ச்சி. இப்படி எல்லாத்துக்கும் மகிழ்ச்சி கிடைப்பது தான் உண்மையிலே மகிழ்ச்சி. மகிழ்ச்சி அப்படின்னா எப்படி கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட இன்றைக்கி இருக்குன்னா, நம்ம கிளாஸில் எல்லாரும் பாடம் படிச்சுக்கிட்டு இருப்போம். கிளாஸ்லேருந்து ஒரு பையன் வெளியே போவான், பெஞ்சு தடுக்கி கீழே விழுவான். அவன் விழுந்த உடனே எல்லாரும் சிரிப்பாங்க. இது மகிழ்ச்சி கிடையாது. ஒருவர் துன்பப்படும் போது நாம் மகிழ்ச்சி அடைந்தால் அது மகிழ்ச்சி கிடையாது. யாரும் அழும்போது நாம் சிரித்தால் அது மகிழ்ச்சி கிடையாது. ஆனால் உலக சரித்திரத்திலே அழும்போது எல்லோரும் மகிழ்ச்சி அடைகின்ற ஒரு இடம் இருக்கிறது. அது எந்த இடம்? யாருக்காவது தெரிந்தால் சொல்லலாம். அழும்போது மற்றவர்களெல்லாம் சிரிப்பார்கள், எல்லோரும் மகிழ்ச்சி அடைவார்கள். அந்த இடம் எந்த இடம்? ஆஸ்பத்திரியில் குழந்தை பிறக்கும்போது குழந்தை அழும் சத்தத்தை கேட்டால் அந்த குடும்பத்தினர் மகிழ்ச்சி அடைவார்கள். அது ஒன்று தான் மகிழ்ச்சி அடையும். அழும்போது மகிழ்ச்சி அடைவாங்க. மற்ற எந்த இடத்துலையும் மகிழ்ச்சி என்பது கிடைக்காது. அப்போ வாழ்க்கையில் நாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு எல்லாருமே நினைக்கும். ஆனால் அந்த மகிழ்ச்சி கிடைப்பதற்கு நாம் என்ன செய்தோம் என்பதை யாரும் சிந்திப்பது கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கடமை இருக்குது. மாணவர்களுக்கு என்ன கடமை? படிக்க வேண்டும்.
ஆசிரியர்களுக்கு என்ன கடமை? சொல்லி கொடுக்க வேண்டும். பெற்றோர்களுக்கு என்ன கடமை? பிள்ளைகளுக்கு வேண்டியதை வாங்கி கொடுக்கணும். ஆனால் இன்னைக்கு அந்த குழந்தைகள் அந்த கடமையை செய்கிறார்களா என்றால் கிடையாது. எப்போ படிக்காங்க? பரீட்சை டயத்தில் படிக்காங்க. அன்னன்னைக்கு பாடத்தை அன்னன்னைக்கு யாராவது படிக்காங்களான்னா கிடையாது. எனக்கு தெரிஞ்ச பையன் பரீட்சை டயத்தில் போய் தான் காலையில் பிள்ளையார் கோயிலில் போய் சாமி கும்பிடுவான். பிள்ளையார இன்னைக்கு பரீட்சை எனக்கு நல்ல கொஸ்டினாக வரணும்னு கேட்பான். அடுத்தால பிள்ளையார்ட்ட என்ன கேட்பான்? எனக்கு தெரிஞ்ச கொஸ்டினாக வரணும், ஆனால் அந்த கொஸ்டின் எனக்கு அப்போ ஞாபகத்துக்கு வரணும்மா. அது மட்டும் கேட்க மாட்டான். நான் பரீட்சை எழுதணுன்னு டீச்சர் நல்ல மூடில் திருத்தணும்னு கேட்பான். அதே பிள்ளையார்ட்ட என்ன கேட்பான்? எனக்கு 100க்கு 100 மார்க் வேணும்னு கேட்பான். இது எல்லாம் எப்போ கேட்பான்? பரீட்சை டயத்தில் தான் பிள்ளையார் ஞாபகம் வருவார், பரீட்சையும் ஞாபகம் வரும். அது வரைக்கும் படிக்க மாட்டான். ஆனால் அன்றன்றைக்கே நாம் படித்திருந்தால் அந்த படிப்பு எளிதாக இருக்கும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியாது. ஆகவே அன்றன்றைக்கு படிச்சிடணும். ஏனென்று சொன்னால் மாணவர்களுடைய தேர்வு என்பது இன்றைய சூழ்நிலையில் முக்கியம். 10ஆம் வகுப்பில் மதிப்பெண் எடுப்பதை வைத்துதான் 11ஆம் வகுப்பில் இடம் கிடைக்கிறது. 12ஆம் வகுப்பில் கிடைக்கிற மதிப்பெண்ணை வைத்துதான் மேற்படிப்பு செல்ல இருக்கின்றது. மேற்படிப்பில் எடுக்கின்ற மதிப்பெண்களை வைத்துதான் வேலை கிடைக்கின்றது. வேலையில் செய்கிற சிறப்பை பொறுத்துதான் வாழ்க்கை அமைகின்றது. அப்போ வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்தந்த நேரத்தில் அதான் நாம் செய்தால் அது சிறப்பாக இருக்கும். அதாவது வேகமாக செய்கிறத வேகமாக செய்யணும், ஸ்லோவாக செய்ததை ஸ்லோவாக செய்யணும். ஸ்லோவாக செய்ததை வேகமாக செஞ்சாலோ வேகமாக செய்ததை ஸ்லோவாக செஞ்சாலோ சிக்கல் வந்து சேர்ந்துடும். இதுக்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கிடுங்க. ஊட்டியில் குதிரை இருக்குது. இந்த குதிரைக்கெல்லாம் சளி பிடிச்சி போச்சுன்னா இதை மாதிரி ஒரு குழல் இருக்கும். இந்த குழலில் மருந்தை வச்சுக்கிட்டு குதிரை வாய்க்குள்ளே வச்சு ஒரு சைடு ஊதுவான். பூ அப்படின்னு ஊதுவான். ஊதுனோடனே இந்த மருந்து குதிரை வாய்க்குள்ளே போயிடும். அந்த குதிரைக்கு சளி சரியாயிடும். இதுதான் மருத்துவ முறை. ஒருத்தன் குதிரைக்கு மருந்து கொடுக்கறதுக்காண்டி போனான், குழலில் மருந்து அடைச்சான், குதிரை வாய்க்குள்ளே வச்சான், ஊதணும். இவன் பூடு ஊதுறதுக்குள்ள குதிரை என்ன செஞ்சிட்டு அது ஊதிட்டு இவன் வாய்க்குள்ள மருந்து போய் உள்ள போயிட்டு. அப்போ இவன் லேட் பண்ணா குதிரை முந்திட்டு. ஆகவே அந்த நேரத்தில் ஸ்லோவாக இருக்கக்கூடாது, அந்த நேரத்தில் வேகமாக இருக்கணும். அதே நேரத்தில் ரொம்ப ஸ்லோவாக இருந்தாலும் ஆபத்து. ஒரு மாமனார் இருந்தார், அவருக்கு 3 மருமகமாக இருந்தாங்க. 3 மருமகளும் ரொம்ப ஸ்லோ, டெட் ஸ்லோ. ஒருத்தி வந்து இலையை போடுவா, ஒரு 5 நிமிஷத்துக்கு கழிச்சு சோத்தை வைப்பா. ஒருத்தி ஒரு 5 நிமிஷம் கழிச்சு கறி வைப்பா. இன்னொரு மருமக வருவா, 5 நிமிஷம் கழிச்சு குழம்பு ஊற்றுவா. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஊறுகாய் வைப்பா. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு சாப்பிட்ட பிறகு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு இலையை எடுத்து போடுவா. இப்படி இருந்துச்சு. மாமனார் 3 மருமகளையும் கூப்பிட்டார், நீங்கள் ரொம்ப டெட் ஸ்லோவாக இருக்கீங்க, வேகமாக இருக்கணும், வேகமாக இல்லைன்னா சாட்டை எடுத்துருவேன்னாரு, மிரட்டினாரு. உடனே 3 மருமகளும் பேசினா, ஏட்டி மாமனார் சாட்டை எடுப்பாராண்டி, நாம் நாளைக்கு ரொம்ப வேகமாக இருப்போம் என்ன அப்படின்னா. 3 பேரும் சேர்ந்து பேசினாங்க வேகமாக இருக்கணும்ட்டு. ஒன்றுமே செய்யலை. ஒரு மருமக வந்தால் டப்புன்னு இலையை போட்டா, ஒரு மருமக தண்ணி தொளிச்சா, ஒரு மருமக சோத்தை வச்சா, ஒரு மருமக கறியை வச்சா, ஒரு மருமக குழம்ப ஊற்றுனா, ஒரு மருமக ஊறுகாய் வச்சா, ஒரு மருமக இலையை எடுத்து தூர போட்டு போயிட்டா. முடிஞ்சு வச்சு. மாமனார் சாப்பிடவே இல்லை அன்னைக்கு. ரொம்ப வேகம் வில்லங்கமாக போயிடும். அதுக்கு தான் நம்முடைய பழமொழி என்னன்னா, வேகம் இருப்பதை விட விவேகம் இருக்க வேண்டும் இருக்கான். தீக்குச்சியும் தீப்பெட்டியும் பேசிக்கிட்டான். தீக்குச்சி தெரியுங்களா? தீக்குச்சி தீப்பெட்டி தெரியுங்களா? தீப்பெட்டியில் தீக்குச்சியை உரசுவோம், தீ பிடிக்கும். இந்த தீப்பெட்டியும் தீக்குச்சியும் பேசிச்சான். தீக்குச்சி சொல்லிச்சான் தீப்பெட்டிட்ட, வாண்டியும் கறி மருந்து இருக்கு, ஏன்ட்டியும் கறி மருந்து இருக்கு, ஆனால் நீ நல்லா இருக்க, நான் மட்டும் ஏன் எரிஞ்சு சாம்பலாகிறேன். யார்கிட்ட கேட்டா? தீக்குச்சி தீப்பெட்டிகிட்ட பேசிச்சான். அப்போ தான் தீப்பட்டி தீக்குச்சிட்ட சொல்லிச்சு, என்கிட்ட கறி மருந்து இருக்குன்னா சர்ஃபேஸாக இருக்கு, ஆனால் உன் தலை கனம் இருக்குன்னுச்சு.
தீக்குச்சியில் பார்த்தீங்கன்னா மேலே தலை கனமாக இருக்குமா, கறி மருந்து. ஆகவே வாழ்க்கையில் தலகணம் இருந்தால் அழிஞ்சு போவோன்னு சொல்லி தீப்பெட்டி தீக்குச்சிட்டு சொல்லிச்சு. நம்ம வாழ்க்கையில் என்றைக்குமே தான் என்கின்ற அகந்தை இருக்கக்கூடாது. வாழ்க்கையில் என்றைக்குமே இருக்கக்கூடாது. இதே இதுக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்லலாம். ஒரு கிளியை நம்ம எப்படி சொல்லுவோம்? பச்சை கிளிமோ. கிளி அழகாக இருக்கும். பச்சை கிளி ஒரு மரத்தில் இருந்துச்சு. அதே மரத்துக்கு ஒரு காக்கா போய் உட்கார்ந்துச்சு. உடனே கிளி பார்த்துச்சு காக்காவை. காக்கா, நான் இருக்க மரத்தில் வந்து உட்காரலாமா? நீ என் கலரை பாரு, பச்சை கலர். என் கலரை வச்சு தான் பச்சை கிளினே பேர் வச்சான். நீ என் மரத்தில் வந்து உட்காரலாமா? உனக்கு அறிவு இருக்கா, மூளை இருக்கா? சத்தம் போட்டுச்சு கிளி சத்தம் போட்டோன்னா காக்கா கண்ணீர் வடிச்சிட்டு, நான் கருப்பாக இருக்கேன்னு எல்லாரும் என்னைய வெறுக்காங்க, எனக்கு இவ்வளோ கஷ்டப்படுதானே அப்படின்னு காக்கா அந்த மரத்தை விட்டு போயிட்டு அழுதுகிட்டே போயிட்டு. இது நடந்து ஒரு மாதம் கழிச்சு காக்கா ஒரு வீட்டு ஜன்னலில் போய் உட்காருது. வீட்டுக்குள்ளே நடக்கதை பார்த்து காக்காவுக்கு சந்தோஷமாயிட்டு. என்ன நடந்துச்சு? உள்ள வீட்டுக்குள்ள கிளிய ஒரு கூண்டில் அடைச்சி வச்சு ஒருத்தன் கிளிய அடிக்கான். நன்றி சொல்லு, வாங்கன்னு சொல்லு, காடை எடு. கிளி ஜோசியக்காரன் கிளியை போட்டு அடிச்சுக்கிட்டு கிடக்கான். அடிச்சுட்டு வெளியே போயிட்டான். அப்போ தான் கிளிகிட்ட சொல்லிச்சு, கிளிய அன்னைக்கு என்ன வாய் பேசுன நீ? பச்சை கிளின்ன என் மரத்தில் உட்காராத என்ன பாடுபடுத்தின, இன்னைக்கு நீ எவ்வளோ கஷ்டப்படுத்த பார்த்தியா அப்படின்னு அந்த காக்கா கிளிகிட்ட சொல்லிச்சு. கொஞ்சம் பொறு, உன்னைய அவன் பாஷையில் பேச சொல்லி உன்னைய படுத்துதான். இன்னும் 10 நிமிஷம் பொறு, என்ன நடக்குன்னு பாருன்னுச்சு. வீட்டு மொட்டை மாடியில் அவங்க வீட்டில் உள்ள சோறு பண்டம் பலகாரம்லாம் வச்சு அந்த வீட்டுக்கார கா கா கான்னு காக்காவை கூப்பிடுதான். அப்போ தான் காக்கா சொல்லிச்சு, பார்த்தியா, உன்னைய அவன் பாஷையில் பேச சொல்லி உன்னைய அடிக்கான், எல்லாம் செய்தான். ஆனால் மேலே வந்து நான் சாப்பிடணும்னு ஏன் பாஷையில் காக்கான்னு கூப்பிடுதான். இதான் காலம்னுச்சு. ஆகவே வாழ்க்கையில் யாரையும் எள்ளி நகையாடக்கூடாது. எல்லாத்துக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும். ஒருத்தன் நல்லா பேசுவான், ஒருத்தன் நல்லா எழுதுவான், ஒருத்தன் நல்லா படிப்பான், ஒருத்தன் நல்லா விளையாடுவான். ஆனால் எல்லா திறமையும் எல்லாத்துலேயும் இருக்கவே இருக்காது. நாம் அதை எதிர்பார்க்கவும் கூடாது. அது யாருக்கு தெரியும்னா டீச்சர்ஸுக்கு தெரியும். எவன்கிட்ட எதை கொடுத்தா எது நடக்குங்குது யாருக்கு தெரியும்னா டீச்சர்ஸுக்கு தெரியும். அதை விட ரீச் மெட்ரிகுலேஷன் பள்ளி டீச்சர்ஸுக்கு ஒரு சாதாரண மாணவனை கொடுத்தாலும் அவனை உயர்ந்த நிலையில் உருவாக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற சிற்பிகள் நம்முடைய பள்ளி ஆசிரியர் பெருமக்கள். அது உண்மையிலே பாராட்டணும். ஏன்னா சோனல் லெவலில் இவ்வளவு பரிசுகளை பற்றி ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப் பெற்றிருக்கிறோம். ஒரு ரீச் பள்ளி என்று சொன்னால் அதை ரீச் செய்திருக்கிறார்கள் என்பதுதான் அர்த்தம். அதாவது லிவிங்ஸ்டன் சாரும் சரி, எலிசபெத் மேடமும் சரி, உங்களை மதிப்பெண் எடுப்பதற்காக மட்டும் பள்ளியில் சேர்க்கலை. இந்த பள்ளியிலேருந்து நீங்கள் வெளியே போகும்போது ஒரு தங்கமாக, ஒரு வைரமாக வாழ்க்கையில் ஜொலிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களை பண்பாடோடு வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நல்ல கைத்தட்டணும், நல்லா சிரிக்கணும். ஏன்னா சிரிக்குது கைத்தட்டலாம் இங்கேயே செஞ்சிடணும். நாங்கள் சொன்ன ஜோக்கு நினைவு வந்து சாயந்தரம் 5 மணிக்கு ஒத்தையில் உட்காந்து சிரிச்சேங்கன்னா போகிற வரவன் தப்பாக நினைப்பான். நேற்று வரைக்கும் இந்த பிள்ளை நல்லா தானே இருந்துச்சு, இன்னைக்கு என்ன ஒரு மாதிரி சிரிக்குன்னு நினைப்பான். ஏன்னா வாழ்க்கையில் சிரிக்குது, இப்படி சேர்ந்து உட்காந்தும் போது சிரிக்கணும். அதே மாதிரி நல்ல கைத்தட்டுது, நல்ல கைத்தட்டணும். ஏன் அப்படின்னா கைத்தட்டுனா 5 சொட்டு ரத்தம் உருவாகுங்க. அதுலேயும் பொம்பளைகளுக்கு கைத்தட்டினா சடமுடி 2 இன்ச்சு வளருமா. ஆனால் இப்போவே தொட்டு பார்க்கக்கூடாது, வீட்டுக்கு போய் பார்க்கணும். ஏன்னா நீங்கள் உடனே நான் சொன்னோன்னே ஒரு பிள்ளை சடையை பார்க்கு, நம்ம கைத்தட்டமே முடி வளர்ந்துட்டான்ட்டு வீட்டுக்கு போய் பார்க்கணும். வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் எல்லாமே கிடைக்கும். ஆனால் வாழ்க்கையில் கஷ்டப்படுவதை மட்டும் என்றைக்குமே கவலையே படக்கூடாது. கஷ்டப்பட்டால் தான் பலன் கிடைக்கும். இப்போ நீ நல்லா படித்தேன்னா வாழ்க்கை நல்லா உயரலாம். எல்லாருமே டாக்டராக போகணும், இன்ஜினியராக போகணும்னு நினைக்கவே நினைக்காதீங்க. ரீச் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லேருந்து பிள்ளைகள் எதற்கு போகணும்னா IAS அதிகாரியாக போக வேண்டும்,
ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக போக வேண்டும். நாளைக்கு இந்த பள்ளியில் நடக்கக்கூடிய விழாவுக்கு நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக மாறி இந்த பள்ளி விழாவுக்கு வருகை தர வேண்டும். அந்த நாள் கூடிய விரைவில் வரும். ஏன்னா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யக்கூடியவர். கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். நல்ல பண்புகளோடு இருந்தால், நல்லா படித்தா தானாக எல்லாமே கிடைக்கும். அப்போ வாழ்க்கையில் கிடைக்காதுங்கிறது கிடையவே கிடையாது, எல்லாம் கிடைக்கும். ஆனால் அதை நம்ம நல்ல வழியில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எது எந்த நேரத்தில் எப்படி நடக்குமோ அதை அப்படி நடந்தான் தீரும். சிலவனுடைய விதியை மாற்றவே முடியாது. நமக்கு தெரிஞ்சவன் ஒருத்தன் வீட்டில் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். கணவனும் சாப்பிட்டான், மனைவியும் சாப்பிட்டாங்க. மனைவி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது மொச்சக்கொட்டை தெரியுங்களா, மொச்சக்கொட்டையை வச்சு சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது மொச்சக்கொட்டை எச்சி மாப்பிள்ளை இலையில வந்து விழுந்துட்டு, உடனே அந்த அம்மா தலையில அடித்தான். எச்சி விழுந்துட்டு உடனே மாப்பிள்ளை சொன்னான், உன் எச்சி என் இலையில விழுந்துட்டு, நான் இனிமேல் கன்னியாகுமரி கடலில் போய் குளிச்சுட்டு வந்தால் தான் இந்த பாவம் போகும் அப்படின்னு வீட்டை விட்டு கிளம்பிட்டான். அப்போ அவன் பொண்டாட்டி சொன்னா, இதெல்லாம் ஒன்றும் இல்லையா, இலையை எடுத்து போட்டு வேற இலையில சாப்பிடுங்கண்ணா. இல்லை இந்த எச்சி பட்டுட்டு நான் வந்து விரதம் இருக்கேன், நான் கன்னியாகுமரி கடலில் போய் குளிச்சுட்டு வர போகிறேன்னு கிளம்பிட்டான். வந்தான் நடந்தான். நாங்குநேரி வந்துச்சு. வயிறு பசியும் வந்துட்டு. நாங்குநேரில் ஒரு வீட்டை தட்டினா, எம்மா வயிறு பசிக்கு சோறு போடுங்கண்ணா. அந்த அம்மா இலை போட்டுச்சு, சோத்தை போட்டுச்சு, சாப்பிட்டான். சாப்பிட்டு முடிச்சுட்டு இலையை எடுத்தா. அந்த அம்மா சொல்லிச்சு, சார் இலை கிடக்கட்டும் சார், நீங்கள் போய் கையை கழுவுங்கன்னுச்சு. இல்லைம்மா இலையை எடுத்து போட்டிருந்தேன் அப்படின்னா. இல்லை சார் நீங்கள் கையை கழுவுங்க சார், நான் இலையை எடுத்து போட்டிருந்தேன். இல்லைம்மா இலைன்னா. அந்த அம்மா கோபப்பட்டு, 4 பேர் தின்றுருக்கு, இன்னும் 4 பேர் திங்கணும், நீ இலையை எடுத்தேன்னா அடுத்த 4 பேர் எதில் திம்பாம்னுச்சு. அப்போ தான் தலையில் அடித்தான். அட பாவமே, மொச்சக்கொட்டை எச்சிக்கு பயந்து வந்தோம், 4 பேர் தின்ன இலையில தின்னுட்டோமா, அட பாவமே அப்படின்னு நடந்தான். வள்ளியூர் வந்துட்டு வயிறு பசியும் சேர்ந்தே வந்துட்டு ஒரு வீட்டை போய் தட்டினான். வாங்க சோறு சாப்பிடுங்கன்னாங்க. இலைன்னா தொட்டுறாங்கன்ட்டான். ஏன் அப்படின்னா, அதெல்லாம் இருக்கட்டும், இலை வேண்டாம், தட்டுக்கிட்டு இருந்தால் போடுங்கண்ணா. தட்டில் சோத்தை போட்டாங்க. இவன் சாப்பிட்டான். பக்கத்தில் ஒரு நாய் பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. இவன் சாப்பிட்டுதான், நாய் பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. உடனே இவன் கேட்டான், என்னம்மா நாய் பார்க்குன்னா. ஒன்றுமில்லை, அது நாய் திங்க தட்டு, அதனால தான் நாய் பார்க்குன்னா. அந்த ஆள் தலையில் அடித்தா, அட பாவமே, மொச்சக்கொட்டை எச்சிக்கு பயந்து வந்தோம், 4 பேர் தின்ன இலையில தின்னுட்டேன், நாய் தின்ன தட்டில் தின்னுட்டனேன்னு வந்தான். அப்படியே நடந்தான். 5 கிராமம் வந்துட்டு வயிறு பசியும் சேர்ந்தே வந்துட்டு ஒரு வீட்டை போய் தட்டினான். எம்மா சாப்பாடுன்னா. வா சாப்பிடு. அங்கே கிளவி இருந்தான். கிளவி சாப்பாடு போட்டான். அந்தால பார்த்தான், இலைன்னா தொட்டுறாதுன்ட்டான், தட்டுன்னா தொடவே தொடாதன்ட்டான். அந்தால பாட்டி சொன்னா, நீ எப்படி சாப்பிடுவா பேரப்பிள்ளைன்னா, நீங்கள் பானையிலேருந்து உருட்டி கொடுங்க, நான் அப்படியே வாங்கி சாப்பிடுதுன்னு பானையிலேருந்து உருட்டி வாங்கி அப்படியே சாப்பிட்டான். எல்லாம் முடிஞ்சிச்சு. திண்ணையில் வந்து உட்கார்ந்தோடனே அந்த பாட்டி கேட்டால், பேரப்பிள்ளை வெத்தலை போடுதியா அப்படின்னா. போடுதேன் பாட்டி போடுதேன்னா. அந்தால பாட்டி வெத்தலையில் சுண்ணாம்பு மடக்கினா கொடுத்தான், வாயில் போட்டான். ஒரு கொட்டைப்பாக்கு கொடுத்தா, அது கன்னியாகுமரி வீட்டில் நிறைய உண்டு கொட்டைப்பாக்கு. ஒரு கொட்டைப்பாக்கு கொடுத்தா, வாயில் போட்டான், தொப்புன்னு கடித்தான். அப்போ தான் சொல்லிச்சு, இளம்பில்லை தானு கடிச்சிட்டிய. நானும் 4 நாளாக வாய்க்குள்ளே போட்டு உதப்பி பார்த்தேன், மூதி கடிபடவே இல்லை, ஆனால் இளம்பில்லை நீ டப்புன்னு கடிச்சிட்டியன்னா கிளவி. அந்த ஆளை பார்த்தா வாயை 4 ட்ரிப்பு கழுவுனான். வாய்க்குள்ளே கிடந்து 4 நாள் உதப்பட பார்க்க தின்னுருக்கிறேன் அப்படின்னா நேரே வந்தான். பொண்டாட்டிகிட்ட வந்து மன்னிப்பு கேட்டான். எம்மா கோவப்பட்டதுனால பிரச்சனை ஆகிட்டு, நான் இனிமேல் எதுக்கும் கோவப்பட மாட்டேன்னு வீட்டுக்கு வந்தேன். வாழ்க்கையில் கோபமே படக்கூடாது. அதுலேயும் அம்மா சொல் பேச்சு கேட்கணும். யாருக்கு? பையங்களுக்கு, பிள்ளைகளுக்கு. அதே மாதிரி ஆம்பளைகளுக்கு சொல்கிறேன், என்னைக்கு பொம்பளை பேச்சை நாம் கேட்கமோ நம்ம வாழ்க்கையில் உயர்வோம். ஏன்னா கடவுள் எல்லா வீட்டுக்கும் வர முடியாது என்பதனால்தான் பெண்களை படைத்திருக்கிறார். ஆகவே பெண்ணுடைய பேச்சை கேட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் நல்லா இருப்போம். ஒரு கணவன் மனைவி 2 பேர் போயிட்டு இருந்தாங்க. ஒரு கிணத்து பக்கத்தில் ஒருத்தன் நின்று சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தான். 18 18 18 18 18 18 18 18ன்னு சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தான். உடனே இந்த மாப்பிள்ளை சொன்னான், அவன் ஏதோ 18 18க்கான், நான் என்னன்னு போய் கேட்க போகிறேன் அப்படின்னா. உடனே பொண்டாட்டி சொன்னால், அவன் முறையே சரியில்லை, அவன் மொழியும் சரியில்லை, நீர் போகாதுருவே அப்படின்னு கேட்டான். நீ சொல்கிறத நான் கேட்பேனா? நான் என்னன்னு பார்த்துட்டு தான் வருவேன். போனான் விறுவிறுன்னு போய் அந்த 18 18ங்கன்றான் கேட்டான். என்னன்னாச்சு 18 18ங்கள என்ன 18 அப்படின்னா? ஒன்றுமே செய்யலை,
டப்புன்னு போட்டு கிணத்துல தள்ளினா 19 19 19 19 19 19ங்க. இது வரைக்கும் 18 வரை கிணத்துக்குள்ளே தள்ளியிருக்கான். அது கோட்டிகிட்ட போய் பேசலாமா? அப்போ பொம்பளை பேச்சை கேட்டால் வாழ்க்கையில் உயர்வோம் என்பது அந்த கதையிலேருந்து நமக்கு தோணும். ஆகவே நிறைய செய்திகள், நிறைய கதைகள் நமக்கு தெரியணும். அதாவது வாழ்க்கையில் ஒருவருக்கு ஒருவர் சிந்திக்க வேண்டும். இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன்னா நானே பேசிக்கிட்டு இருக்கேன்னு நினைப்பேன். இப்போ நீங்கள் எல்லாம் என்ன நினைக்க, 4 பேரை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு இவனே பேசிக்கிட்டு இருக்கானே, இந்த 4 பேரை பேச விடவே மாட்டானோ அப்படின்னு நீங்கள் நினைக்க எனக்கு தெரியுது. உடனடியாக பேச்சாளர் பேச இருக்கிறார் என்பதை சொல்லி முதல்ல பேச்சாளர்களை எல்லாம் அறிமுகப்படுத்த. இந்த அம்மா ஆள் தான் இப்படி. ஆனால் இந்தியா முழுக்க புகழ்பெற்ற பெருமைக்குரிய இசை அரசி மலர்விழி அவர்கள். இந்த அம்மா காலையில் ஜி தமிழ் டிவியில் சுதந்திர தின பட்டிமன்றத்தில் 9 மணிக்கு உலகம் முழுக்க பேசுகின்ற பேச்சாளர். அடுத்து ஜெயா டிவியில் 10 மணிக்கு பட்டிமன்றத்தில் மணிகண்டன் ஒரு நடுவர் கூட, சுகி சிவம் இதில் ஜி தமிழில் சுகி சிவம் கூட பட்டிமன்றத்தில் நடுவராக இருக்கக்கூடியவங்களில் பேசுகின்ற பேச்சாளர். சாயந்தரம் 5 மணிக்கு அகில இந்திய வானொலியில் இவங்களுடைய பட்டிமன்றம் தமிழ்நாடு முழுக்க கேட்கின்ற ஒரு அற்புதமான சுதந்திர தின பட்டிமன்றத்தில் பேசிய பேச்சாளர். தமிழ்நாடு முழுக்கும் பேசுகின்றார்கள். நேற்று ஆலங்குளத்தில் நடுவர், இன்னைக்கு எங்க, இன்னைக்கு மார்த்தாண்டத்தில் நடுவர். இப்படி நாள் முழுக்க 30 நாள்னா 60 பட்டிமன்றம் போகக்கூடிய அற்புதமான பேச்சாளர் மலர்விழி அவர்கள். மகிழ்ச்சியான வாழ்க்கையை தருவது கிராம சூழலே என்று பேச வருகை தந்திருக்கின்றார்கள். பணியாற்றி விட்டு அகில இந்திய வானொலியிலே அறிவிப்பாளராக பணியாற்றி கொண்டிருக்கிற பட்டிமன்ற பாவலர், இதுவரைக்கும் 2000 பட்டிமன்றம் பேசி இருக்கின்ற பேச்சாளர், நகைச்சுவை அரசர் எல் சுப்பிரமணியன் அவர்கள் அந்த அணியிலே பேச இருக்கின்றார்கள். அவங்களுக்கு நாங்கள் சளைத்தவர்கள் நாங்கள் அல்ல 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 என்று பேசுவதற்காக திருச்செந்தூர் கோவித்தம்மாள் ஆதித்தனார் கல்லூரியினுடைய தமிழ்துறை பேராசிரியர் இன்னைக்கு அந்த அம்மாவும் டிவியில் பேசுறாங்க. விஜய் டிவியில் 9 மணிக்கு பேராசிரியர் நடிகர் ஞானசம்பந்தம் தலைமையில் நடைபெறுகின்ற பட்டிமன்றத்தில் உலகம் முழுக்க பேசுகின்ற பேச்சாளர் நம்முடைய ஸ்ரீமதி தியாகராஜன் அவர்கள் அந்த அணியில் பேச இருக்கின்றார்கள். அருமையாக பாடுவாங்க, அருமையாக பேசுவாங்க, விட்டால் அருமையாக ஓடிடுவாங்க. அப்படிப்பட்ட பேச்சாளர் ஸ்ரீமதி அவர்கள் அந்த அணியில் பேசுகிறார்கள். அவர்களை தொடர்ந்து பேசுவதற்காக தூய சவேரியார் தன்னாட்சி கல்லூரியினுடைய பேராசிரியர், தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் அந்தோணி ராஜ் அவர்கள் அந்த அணியில் பேச வருகின்றார்கள். இப்படி 4 பேரும் ரொம்ப அற்புதமாக பேசுகின்ற பேச்சாளர்களில் முதலாக கிராம சூழல் தான் மகிழ்ச்சியிலே இன்றைக்கு சுதந்திர இந்தியாவிலே திளைத்து கொண்டிருக்கின்றது என்று பேசுவதற்காக வருகை தருகிறார்கள். வருக, வளமான கருத்துக்களை தருக என்று அன்புடன் அழைக்கின்றேன். நாடு என் வீடு, இந்தியர் என்பது என் பேரு. இந்திய நாடு என் வீடு, இந்தியர் என்பது என் பேரு. எல்லா மக்களும் என் உறவு, எல்லார் மொழியும் என் பேச்சு. திசை தொழும் தொழுக்கர் என் தோழர், தேவன் இயேசுவும் என் கடவுள். எல்லா மதமும் என் மதமே, எதுவும் எனக்கு சம்மதமே. ரகுபதி ராகவ ராஜாராம், பசித்த பாவன சீதாராம். ரகுபதி ராகவ ராஜாராம், பசித்த பாவன சீதாராம். எல்லாம் அல்ல இறையருள் சிறப்பினை வேண்டி இந்த அருமையான பட்டிமன்றத்திற்கு நடுவராக வீற்றிருக்கின்ற, பார்ப்பதற்கு பொன்வண்டாய் பழகுவதற்கு கற்கண்டாய், என் அணிக்கு பூச்செண்டாய் எதிரணிக்கு அணுகுண்டாய் வீற்றிருக்கின்ற நடுவர் அவர்களே. என்னையே தான் சொல்றீங்களா? யா, என்னையே தான். என் அணியிலே மிகச் சிறப்பாக வாதிட அமர்ந்திருக்கின்ற இலக்கிய எவரெஸ்ட் அவர்களே. இது எவரெஸ்ட். ஆமா, எதிரணியிலே ஏதோ தனக்கு தெரிந்த கருத்துக்களை தத்து பித்து என்று உளரவிருக்கின்ற பேச்சாளர் பெருமக்களே, இந்த அருமையான நிகழ்வை ரசித்து கொண்டிருக்கின்ற மாணவ கண்மணிகளே, ஆசிரிய பெருமக்களே, முதல்வர் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த சின்னவளின் சிறப்பான வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன். அம்மா, எந்த ஸ்கூல்லுமே இவ்வளவு சந்தோஷமா பிள்ளைகள் கைத்தட்டி நிகழ்ச்சி பார்த்ததே கிடையாது. உண்மையிலே எனக்கும் ரொம்ப சந்தோஷம். ஆமா, ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக இருக்கணும்னா என்ன தெரியுமா செய்யணும்? மகிழ்ச்சியாக இருக்கணும்னா குழந்தைகளோட இருக்கணும், இல்ல குழந்தையா இருக்கணும்.
ஒண்ணு குழந்தையோடு இருக்கணும், இல்லாட்டி குழந்தையாக இருக்கணும். ச, ஆ. நாம சின்ன பிள்ளையா இருக்கும்போது நிறைய கனவு இருக்கும். டாக்டர் ஆகணும், என்ஜினியர் ஆகணும், வக்கீல் ஆகணும், நிறைய கனவு இருக்கும். ஆனா வளர்ந்த பிறகு ஒரே கனவு, குழந்தையா இருந்திருக்கலாமோ அப்படின்னு. இவ்வளவு கஷ்டம் எதுக்கு? அவ்வளவுதான். ஏன்னா பிள்ளைகள் தான் சிரிக்கும். அதனால தான் சொல்லுவாங்க, குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று, குற்றங்களை மறந்துவிடும் மனத்தால் ஒன்று. உண்மையிலே ஒரு கோவில் கட்டினால் இந்துக்கள் மகிழ்ச்சி அடைவார்கள், ஒரு தேவாலயம் கட்டினால் கிறிஸ்தவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள், ஒரு மசூதி கட்டினால் இஸ்லாமியர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். ஆனால் ஒரு பள்ளிக்கூடம் கட்டினால் தான் கடவுளே மகிழ்ச்சி அடைவார் என்று சொன்னால் அந்த பள்ளிக்கூடத்தில் பேசுவதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதனால தான் புலமை பித்தன் சொன்னார், வானில் நீந்தும் நிலவில் நாளை பள்ளிக்கூடம் நடக்கும், காற்றில் ஏறி பயணம் செய்ய பாதை அங்கே இருக்கும், எங்கும் வாழும் மழலை கூட்டம் ஒன்றாய் சேர்ந்து படிக்கும், இல்லை ஜாதி மதமும் இல்லை என்றே பாடி சிரிக்கும், சிரித்து வாழ வேண்டும் சிலர் சிரிப்பில் வாழ்ந்திடாதே, உழைத்து வாழ வேண்டும் பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே, சிக்குமங்கு சிக்குமங்கு சச்சப்பப்பா, சிக்குமங்கு சிக்குமங்கு சச்சப்பப்பா, சிக்குமங்கு சிக்குமங்கு சச்சப்பப்பா, சிக்குமங்கு சிக்குமங்கு சச்சப்பப்பா. ஏம்மா சிக்கு மங்குன்னா என்னம்மா? சிக்குமங்கு சிக்குமங்குன்னா சிக்குமங்கு சிக்குமங்கு. ஓ, அடக்குனா அடக்கு, படக்குனா படக்கு, அந்த கதை. ஆமாம். ஆனால் உண்மையிலே இன்னைக்கு நம்முடைய ரீச் மெட்ரிக் பள்ளியில் ஆண் குழந்தைகள் அழகாக இருக்காங்க. கை தட்டுங்க, ஆண் குழந்தைகள் அழகாக இருக்கு. ஆண் குழந்தைகள் அழகுனா பெண் குழந்தைகள் பேரழகா இருக்காங்க. கடைசியில் வெடிய போட்டல, ஆண் குழந்தைகள் அழகா, பெண் குழந்தைகள் பேரழகுன்னா. எப்பவுமே ஒரு வீட்டுக்கு ஆண் குழந்தை என்பது வாரிசு, பெண் குழந்தைகள் அந்த வீட்டிற்கு கிடைத்த பரிசு என்றால் மிகையாகாது. ஆனால் ஆண் பிள்ளைக்கும் பெண் பிள்ளைக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு நடுவர் அவர்களே. ஒரு பொம்மையை வாங்கி பொம்பளை பிள்ளை கையில் கொடுங்க, அழகாக அந்த பொம்மைக்கு சடை பின்னி பொட்டு வச்சு பூ வச்சு அதை அப்படியே தொட்டிலில் போட்டு தாளாட்டி பக்கத்திலேயே படுக்க வச்சுக்கிடும். அதே பொம்மையை அந்த பையன்கிட்ட கொடுங்க, முதல்ல தலையை திருகுவான், அப்படியே கையை முறிப்பான், அப்படியே நெஞ்ச பிளந்து பேட்டரி எடுத்து அப்பாட்ட கொடுத்துருவான், அப்பா அப்படின்னு. இதிலிருந்து ஆம்பளை பிள்ளையை குறை சொல்ல முடியாது. பெண் பிள்ளைகள் அழகு என்றால் ஆண் பிள்ளைகள் அறிவு என்பதுதான் அதற்கு வித்தியாசம். அப்பவே ஆய்வு பண்றதா, ஆராய்ச்சி அறிவு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அப்துல் கலாமை பற்றி இன்னைக்கு மேடையில நம்ம மாணவர்கள் நடித்து காட்டினாங்க இல்லையா, அற்புதமான நடிப்பு. ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் ஒரு விழாவை தொடங்கி வைத்து பேசுகிறார். அந்த நேரத்தில் ஒருத்தர் வந்து உங்கள் நாட்டின் பண்பாடு என்ன அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு அப்துல் கலாம் சொல்லுகிறார், என்னை இங்கே குத்து விளக்கேற்றி இந்த விழாவை தொடங்க சொன்னார்கள். இந்த குத்து விளக்கு இந்துக்களின் அடையாளம், குத்து விளக்கை ஏற்ற மெழுகுவர்த்தி கொடுத்தார்கள், இது கிறிஸ்தவர்களின் அடையாளம், ஏற்றுகின்ற நான் ஒரு இஸ்லாமியன், இதுதான் எங்கள் நாட்டின் பண்பாடு என்று சொன்னாராம். வேற்றுமையில் ஒற்றுமை கண்ட நாடு நம் நாடுங்க. பாலைவனம் என்ற போதும் நம் நாடு, பாறை மலை கூட நம் எல்லை கோடு, ஆறு நிலம் பாய்ந்து விளையாடும் தோட்டம், வீர சமுதாயமே எங்கள் கூட்டம், நாடு அதை நாடு அதை நாடாவிட்டால் ஏது வீடு. அந்த காலத்தில் வஉசி, மகாகவி பாரதி, நம்முடைய முதல் வீர முழக்கமிட்ட பூலித்தேவன், வீரபாண்டிய கட்டபொம்மன், சின்னத்துரை, நம்முடைய மருது சகோதரர்கள், ஒண்டி வீரன், அழகு முத்துக்கோன், இவங்கெல்லாம் பாடுபட்டது தான் நாம் இன்னைக்கு ஆனந்த சுதந்திரத்தை அடைந்திருக்கிறோம். அவர்கள்லாம் இல்லைன்னா இந்த சுதந்திரம் கிடைந்திருக்காது. இப்போ அருமையான ஒரு தலைப்பு தந்திருக்கீங்க, கிராம சூழலா நகர சூழலா மகிழ்ச்சியாக இருப்பது அப்படின்னு. மகாத்மா காந்தியடிகள் சொன்னார், இந்தியாவின் முதுகெலும்பு கிராமங்களில் தான் இருக்கிறது அப்படின்னு சொன்னார். அவர்கிட்ட போய் கேட்டாங்க, ஒரு சிறந்த பள்ளிக்கூடம் என்றால் எது என்று மகாத்மா காந்தியடிகள்கிட்ட கேட்டாங்க. மகாத்மா காந்தியடிகள் என்ன தெரியுமா சொன்னாரு, எது சிறந்த பள்ளிக்கூடம் தெரியுமா, எந்த பள்ளிக்கூடத்துக்கு மாணவர்கள் விரும்பி செல்கிறார்களோ அதுதான் சிறந்த பள்ளிக்கூடம் என்று சொன்னார். அதுலேயும் ஒரு மாணவனின் வளர்ச்சிக்கு 4 பேர் துணை நிற்கிறாங்க, மாதா,
பிதா, குரு, தெய்வம். அம்மா அப்பா 2 பேரும் சேர்ந்து அழகான ஒரு பள்ளியை பிள்ளைகளுக்கு அறிமுகப்படுத்தி அதில் சேர்த்து விடுறாங்க. ஃபீஸ் கட்டுறாங்க. முன்னாலெல்லாம் ஒரு பொண்ணு கேட்டுச்சு, ஏய் உன் பிள்ளை முன்னாலெல்லாம் பிஸ்கட்டுன்னு அழுவானே, இப்போ எப்படி இப்போ ஃபீஸ் கட்டுன்னு அழுகுறான் அப்படின்னு. அப்போ ஃபீஸ் கட்டுறதுக்கு அப்பா அம்மா நல்ல பள்ளிக்கூடத்தை செலக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. அதுவும் ஆசிரியர்கள் இந்த உலகத்திலே யார் தெரியுமா சிறந்தவங்க? நான் சொல்லுவேன், ஆசிரியர்கள் தான் சிறந்தவர்கள். ஏன்னா எழுத்து அறிவித்தவன் இறைவனாகும் அப்படிம்பாங்க. ஆசிரியர் பணி ஒரு அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் பெற்றோர்களை விட ஆசிரியர்கள் முதலில் நிற்கிறார்கள் தெரியுமா நடுவர் அவர்களே? இந்த பள்ளியை விட்டு வெளியே போகும்போது அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க, அவங்க பிள்ளைய மட்டும் இது ஏன் பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆசிரியர்கள் எப்படி தெரியுமா, பள்ளிக்கூடத்துக்கு வந்த உடனே எல்லாமும் ஏன் பிள்ளைகள்னு சொல்ற ஒரே இனம் நம்முடைய ஆசிரியர் இனம் தான். ஒரு நல்ல ஆசிரியர் வகுப்பறைக்குள் செல்வதில்லை, மாணவனின் இதயத்துக்குள் செல்கிறார் என்று சொல்கிறார்கள். அப்போ ஒரு மாணவனின் உயர்வுக்கு பெரிதும் காரணமாக இருக்கிற ஆசிரியர் பெருமக்களுக்கு நல்ல கைத்தட்டல் கொடுங்க. ஏன்னா மகாகவி பாரதிங்க அவர் நிறைய கவிதைகளை எழுதுவார். அவருக்கு கணக்கு பாடம் வராது. கணக்கு பாடத்தில் அவர் பரீட்சைக்கு என்ன தெரியுமா எழுதி வைப்பார்? கணக்கு, பிணக்கு, ஆமணக்குன்னு எழுதி வச்சிருவார். கணக்கு, பிணக்கு, ஆமணக்கு, கணக்கு வராது. உடனே ஆசிரியர் கூப்பிட்டு, எப்பா இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டு, உனக்கு கணக்கு வரல ஆனால் கவிதை வருது, நீ கவிதை எழுத முன்னுக்கு வர வேண்டும் என்று ஆசிரியர் தான் ஊக்கப்படுத்தினார் பாரதியை. இன்னைக்கெல்லாம் பசங்க பாருங்க, ஒரு பையன்கிட்ட கேட்டேன், டே உங்கள் வகுப்புல நல்லா படிக்கிறது யார்டான்னு, எங்கள் வாத்தியார் தான் அப்படிங்கிறான். நல்லா படிக்கிறது அவங்க ஆசிரியரான். அது மட்டும் இல்லைங்க, இந்த பசங்களை மாதிரி அறிவாளியை நம்ம பார்க்கவே முடியாது. வாழ்நாள் சாதனையாளர் விருது கொடுக்கணும்னா பசங்களுக்கு தான் கொடுக்கணும். அன்னைக்கு ஒரு பையன் முட்டை மார்க் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அப்பா கேட்டார், டேய் முட்டை மார்க் எடுத்திருக்கியே உனக்கு வெக்கமா இல்லையாடா அப்படின்னாரு. என்ன வெக்கம்பா, முட்டையில் தான் நிறைய சத்து இருக்குன்னு நீங்கள் தானே சொன்னீங்கப்பா அப்படின்ட்டு இருக்கான். அன்னைக்கு ஒரு பையன் டீச்சருக்கு காலில் விழுந்தான். டீச்சர் முட்டை போடாதீங்க டீச்சர், முட்டை போடாதீங்க டீச்சர், முன்னாலேயாவது ஒரு 1 போடுங்க டீச்சர், முட்டை போடாதீங்க டீச்சர், எங்கள் அப்பா மாலை போட்டிருக்காரு கார்த்திகை மாதம் முட்டை சாப்பிடக்கூடாது டீச்சர் அப்படிங்கிறான். எப்படிலாம் சொல்கிறான் பாருங்க. அங்கே ஒரு கேள்வி கேட்கப்பட்டது எக்ஸாமில், 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர்கள் பற்றி குறிப்பு எழுதுக. ஒருத்தன் எழுதியிருக்கான், அனைவரும் மாண்டு விட்டனர் அப்படின்னு எழுதியிருக்கான். நடுவர்களே எவ்வளோ அறிவாளி பார்த்தீங்களா? பசங்களை மாதிரி அறிவாளியை நம்ம பார்க்கவே முடியாது. இப்போ கிராமத்தில் உள்ள மாணவர்களுக்கு ரொம்ப அறிவு இருக்கும். கிராமத்தில் ஆமாம், கிராமத்துக்கும் நகரத்துக்கும் என்ன தெரியுமாங்க வித்தியாசம்? இந்த உலகத்தில் நகரம்னு எதுவுமே கிடையாது. கிராமம் நகர்ந்து 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 போனதுனால தான் அதுக்கு நகரம்னே பேர். இன்னைக்கு நகர வாழ்க்கை நரக வாழ்க்கை. ஆனால் கிராமத்தில் தான் சொர்க்கமான ஒரு வாழ்க்கை. சொர்க்கத்தில் இருக்கோம்னு சொல்கிறோம்ல, சொர்க்கத்தில் இருக்கோம்னு சொல்லும்ல, கிராமத்தில் வாழ்ந்தாலே போதும், சொர்க்கத்தில் வாழ்ந்ததாகத்தான் அர்த்தம். ஏன்னா அங்கே வருகின்ற இயற்கை காற்று, ஏரிக்கர காற்றும் ஏலேலேலோ பாட்டும் இங்கே யாரும் கேட்கவில்லையே, பாடும் குயில் சத்தம் ஆடுமயில் நித்தம் பார்க்க ஒரு சோலை இல்லையே, வெத்தலைய மடிச்சு மாமை அதை கடிச்சு துப்ப ஒரு வழி இல்லையே, ஓடி வந்து குதிச்சு முங்கி முங்கி குளிச்சு ஆட ஒரு ஓடை இல்லையே, அட ஊரு என்ன ஊரு, எங்க ஊரு ரொம்ப மேலு, வீணாடம்பரம் பாரு ஓடும் பலக்காரு, தாகம் தீர்க்க ஏது மோரு, சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா. நல்ல கைத்தட்டல் கொடுங்க. எப்படிப்பட்ட கிராம வாழ்க்கை. ஆனா நகரத்தில் காத்தே கிடையாதுங்க, காத்தே கிடையாது, நல்ல காத்தே கிடையாது. நகரத்தில் உள்ள பசங்க எப்படி தெரியுமா, டெல்லியில பாத்தீங்கன்னா தீபாவளி நேரம் வெடிய வெடிச்சு புகையை போட்டோம்னா 10 நாள் பள்ளிக்கூடத்துக்கு லீவை விட்டுருதான். டெல்லியில வாழ்வதற்கு உகந்த இடமே இல்லைங்க. டெல்லிய நகரத்தில் உள்ள பிள்ளைங்க என்ன தெரியுமா பாடுறான், காத்து மேல காத்து கீழே, காத்து லெஃப்ட்ல, காத்து சைட்ல, காத்து மேல காத்தடிக்குது, காத்து ரொம்ப நாத்தடிக்குது, அதுதான் நகரம். ஆனா எங்க கிராமத்தில் அப்படி இல்லைங்க. காற்று கிராமத்துக்கு நகரத்துக்கு என்ன தெரியுமா வித்தியாசம்? காற்று வரட்டு, ஜன்னல் கதவையெல்லாம் தர அப்படின்னு சொன்னால் அது கிராமம். கதவு ஜன்னல்லாம் பூட்டுப்பா, ஏசி வெளியே போயிடும் அப்படின்னு சொன்னால் அதுதான் நகரம்.
ஏசி போட்டு நீங்கள் காற்று வாங்குவீங்க, நாங்கள் ஓசியிலேயே காற்று வாங்குவோம்னா அதுதான் சொர்க்கம். அதுதான் கிராம வாழ்க்கைக்கு நகர வாழ்க்கைக்கு உள்ள வித்தியாசம். அது மட்டும் இல்லைங்க, கிராமத்துக்கு நகரத்துக்கு என்ன தெரியுமா வித்தியாசம்? நாய் நம்ம பாதுகாத்துன்னா அது கிராமம், ஆனால் நாயை நம்ம பாதுகாத்தோம்னா அதுதான் நகரம். உண்மையிலே அதுதாங்க. நாயை தான் படுக்க வச்சுருக்கான். எங்கள் ஊரில் ஒருத்தர் பெரிய பணக்காரர், நான் பணத்தை பாதுகாக்க முடியலன்னு நாயை ஒரு ராஜபாளையத்தில் போய் நாயை வாங்கிட்டு வீட்டு முன்னால் கட்டி போட்டார். நாய் தூங்கிட்டு இவர் முழிச்சிக்கிட்டே இருக்கார். அதான் நாய் தூங்கிட்டலாடா நீ ஏன் முழிச்சுக்கிட்டுறான்னு கேட்டதுக்கு, நாயை எவனாவது கொண்டு போயிட்டாம்னா அப்படிங்கிற நடுவர் அவர்களே. கிராமத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு அறிவு நல்லா இருக்கும்னு சொல்லுவோம்ல, கிராமத்து பள்ளிகளில் பார்த்தாலே சந்தோஷமாக இருக்கும். ஏன்னு சொன்னால் அன்றைக்கி ஒரு பிள்ளைக்கு இப்படி தான் சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு அம்மா சொன்னாங்க, சாப்பாட்டை சிந்தாமல் சாப்பிடு அப்படின்னாங்க. அந்த பிள்ளை என்ன தெரியுமா சொல்லிச்சு, எம்மா சாப்பாட்டை சிந்தாமல் சாப்பிட்டா எறும்பெல்லாம் எப்படிம்மா சாப்பிடும், அது பாவம் இல்லையாம்மா குழந்தை. ஆசிரியர் பையன்கிட்ட கேட்டார், டே ரொட்டியை எப்படி சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டார். ஒரு பையன் சொன்னா, சார் ரொட்டியை ஜாம் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் சார் அப்படின்னா. இன்னொருத்தன் சொன்னா, சார் வெண்ணெய் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் சார் அப்படின்னா. இன்னொருத்தன் சொன்னா, சார் அதை வெறுமனே சாப்பிட்டாலும் நல்லா தான் சார் இருக்கும் அப்படின்னா. இன்னொருத்தன் எலும்பி சொன்னான், கிராமத்து பையன் சொன்னான், சார் ரொட்டியை அடுத்தவனுக்கு கொடுத்து சாப்பிட்டான் சார் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னான் பாருங்க. பகிர்ந்து உண்ணும் பழக்கத்தை சொல்லிக் கொடுப்பதே கிராமத்து பள்ளிக்கூடங்கள். அதான் வள்ளுவர் என்ன சொன்னாரு, பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலையினார். பல நூல் படித்து நீ எறியும் கல்வி, பொது நலம் நினைத்து நீ வழங்கும் செல்வம், பிறர் உயர்வினிலே உனக்கு இருக்கும் இன்பம், இவை அனைத்திலுமே இருப்பதுதான் தெய்வம். பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறார், அவர் கருணை உள்ள நெஞ்சினிலே கோவில் கொள்கிறார். இதோ எந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையை கண்டேனே. கிராமத்தில் தாங்க அன்பு இருக்கும், நகரத்தில் அறிவு மட்டும்தான் இருக்கும். ஆனால் கிராமத்தில் அன்பும் இருக்கும் அறிவும் இருக்கும்னா, தாய் தகப்பனை கொண்டு முதியோர் இல்லத்தில் விடுவது நகரம். அதனால தான் அதுக்கு அப்பார்ட்மெண்ட்டுன்னு பேர். அப்பார்ட்மெண்ட்டுன்னு ஏன் பேர் தெரியுமா? அப்பா அம்மா இருக்கிறதுனால அதுக்கு பேர் அப்பார்ட்மெண்ட் நடுவர் அவர்களே. அடுத்தடுத்து வீடுகள் இருப்பது கிராமம், அடுக்கடுக்கான வீடுகள் இருப்பது தான் நகரம். அந்த சூழ்நிலை வாழத்தக்கது அல்ல நடுவர் அவர்களே. அம்மா அப்பாவை நம்ம என்றைக்குமே நேசிக்கணும்னு சொல்லி கொடுக்கணும் பிள்ளைகளுக்கெல்லாம். இப்போ பொம்பளை பிள்ளைங்களுக்கு யாரை பிடிக்கும்? அப்பா தானே நம்ம ஹீரோ, அப்பா தானே ரொம்ப பிடிக்கும். ஆம்பளை பிள்ளைங்களுக்கு யாரை பிடிக்கும்? அம்மா தான் பிடிக்கும். ஏன்னா என்ன தப்பு பண்ணாலும் அம்மா அவனை விட்டு கொடுக்க மாட்டாங்க. வீட்டுக்கு வந்தோன்னா, அம்மா சாப்பாடு எங்க, அம்மா என் ஷூ எங்க, அம்மா என் புத்தகம் எங்க, அம்மா என் செப்பல் எங்க. அப்பாட்ட ஒரே ஒரு வார்த்தை, அப்பா அம்மா எங்க அப்படின்னு கேட்பான். அப்பாட்ட ஒரே ஒரு வார்த்தை, அப்பா அம்மா எங்க அப்படி, அவ்வளோதான் கேட்பான். என்ன தப்புனாலும் அம்மா அவனை விட்டு கொடுக்க மாட்டாங்க. என் பிள்ளைக்கு போதாத காலம், ஆடி போய் ஆவணி வந்து அவன் டாப்பாக வருவான் அப்படின்னு அம்மா சொல்லுவாங்க. ஆனால் பொம்பளை பிள்ளைங்களுக்கு எப்போவுமே அப்பாவை தான் பிடிக்கும். எங்கேயாவது வெளியூரில் இருந்தாருன்னு வைங்க, ஃபோன் பண்ணி, பிள்ளை வந்துட்டாளா, பாப்பா வந்துட்டாளா, அவள் பீப்பா மாதிரி இருப்பா, ஆனாலும் பாப்பா வந்துட்டாளா. அந்த பையனை பற்றி ஒரு விசாரிப்பு கிடையாது. என்ன தெரியுமா சொல்லுவார்? துறை வந்துட்டாரா, துறை வந்துட்டாரான்னு கேட்பார். அப்போது அப்பா நமக்கு நல்லது செய்கிறார்ல, அந்த அப்பாவுக்கு நாம் என்ன செய்யணும்? உங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு பிடிச்சிருந்தா வாங்கி தருவார் இல்லையா? அம்மா சொல்லுவாங்க, 1000 ரூபாய்க்கு தான் வாங்கணும், கடையில் போய் சண்டை போடக்கூடாது. கடைக்கு வந்தோடனே நமக்கு 3000 ரூபா சுடிதார் தான் பிடிக்கும். அம்மாட்ட போக மாட்டான், அப்பா 3000. அப்பா என்ன சொல்லுவார் தெரியுமா? எனக்கு ட்ரெஸ் வேண்டாண்டி, என் பிள்ளைக்கு எடுத்துக்கொடு, 3000 ரூபாய்க்கு எடுத்துக்கொடுன்னு சொல்கிற ஒரு அப்பா தாங்க நமக்கு ஹீரோ. அப்படிதான் நடுவர்களே. அந்த அப்பாவுக்காக நாம் என்ன செய்யணும்? வாட்ச் வாங்கி கொடுத்துடலாமா? ட்ரெஸ் வாங்கி கொடுத்துடலாமா? வேண்டாம். நல்லா படித்து நல்ல பேர் எடுத்து கொடுப்பது தான் நம்முடைய கடமை. அதனால தான் சொன்னாங்க, அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம், தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம், இரண்டும் இருந்தால் பேரை வாங்கலாம், பேரை வாங்கினால் ஊரை வாங்கலாம். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. வீடு தாங்க படிக்கிறதுக்கு சொல்லிக் கொடுக்கும். மாவீரன் நெப்போலியன் சொன்னார், ஒரு குழந்தையினுடைய ஆரம்ப பள்ளியே தாய்மடி அப்படின்னு சொன்னார். ஏன் அப்படி சொன்னார்னா, அம்மா சோறு ஊட்டுகின்ற பொழுதே இந்த தேசபக்தியையும் சேர்த்து ஊட்டுவாளாம்.
இலைய போட்டு வெள்ளையா சோறு போட்டு சாம்பார் ஊற்றுன உடனே பையன் சாப்பிட போவான். ஏய் என்னடா சாப்பிட்ற? இதில் என்ன தெரியுது? ஒன்றும் தெரியலம்மா, பசி தான் தெரியுது. அப்படி சொல்லக்கூடாதுடா. இலை போட்டிருக்கோம் பார்த்தியா, இது பச்சை நிறத்தில் இருக்குது. அடுத்து வெள்ளையாக சோறு வச்சுருக்கோமா, அது வெள்ளை நிறத்தில் இருக்கா. சாம்பார் காவிய நிறத்தில் ஊற்றிருக்கோமா, இதுதான்டா நம்முடைய தேசிய கொடி, பார்த்துக்கொள்னு அம்மாடு சொல்லுவா. உடனே அந்த பையன் சொல்லுவான், அப்படின்னா அசோக சக்கரம் எங்கே இருக்குது அப்படின்னு. உடனே அம்மா ஒரு போடி போய் ஒரு அப்பளத்தை பொறிச்சு கொண்டு அங்கே வச்சு, இதுதான் அசோக சக்கரம், பார்த்துக்கொள் அப்படின்னு சொல்லுவான்னா. கருவினில் வளரும் மழலையின் உடலில் தைரியம் வளர்ப்பாள் தமிழன்னை. களங்கம் பிறந்தால் பெற்றவள் மானம் காத்திட எழுவான் அவள் பிள்ளை. அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா. நல்ல பழக்க வழக்கங்களையும் பண்பாட்டையும் சொல்லிக் கொடுக்கின்ற இடம்தான் கிராமம். கிராமத்துக்கு நகரத்துக்கு என்ன தெரியுமா வித்தியாசம்? வெத்திலை பாக்கு போட்டால் அது கிராமம், பீடா போட்டால் அது நகரம். மருதாணி போட்டுக்கிட்டோம்னா அது கிராமம், மெஹந்தி போட்டுக்கிட்டோம்னா அது நகரம். பச்சை குத்திக்கிட்டோம்னா அது கிராமம். டாட்டூன்னு ஒன்று போடுறாங்கல்ல இப்போ, அது போட்டுக்கிட்டா நகரம். உடைய கிழிஞ்சி இருந்தால் தச்சு போட்டுக்கிட்டா அது கிராமம். உடையை எடுத்து அப்புறமா கிழிச்சு போட்டுக்கிட்டோம்னா அதுதான் நகரம். நடுவர் அவர்களே, இப்படிப்பட்ட வித்தியாசங்கள் எல்லாம் நல்ல கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் நமக்கு சொல்லிக் கொடுப்பது கிராம வாழ்க்கை என்கின்ற காரணத்தினால் சுதந்திர இந்தியாவில் மகிழ்ச்சியாக வாழ்வது கிராமத்திலே என்று கூறி அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அருமையாக நாஞ்சில் இசையரசி தொலைக்காட்சி புகழ் நம்முடைய பெருமைக்குரிய மலர்விழி அவர்கள் நிறைவு செய்திருக்கின்றார்கள். அந்த அம்மா சொன்னது முழுக்க உண்மை. கிராமம் பார்த்தீங்கன்னா வெத்தலையை போட்டு சாப்பிட்டு முடித்தோடனே வெத்தலையை போட்டால் அது கிராமம், சாப்பிட்டு முடித்தோடனே 10 மாத்திரையை போட்டோம்னா நகரம். இதான் அங்கே மாத்திரையை போடுதான், கிராமத்தில் வெத்தலையை போடுதான். அங்கே பார்த்தீங்கன்னா 80 வயசு தாத்தா கண்ணாடி போடாமல் தந்தி பேப்பரை படிப்பார். இங்கே பார்த்தீங்கன்னா 20 வயசு 18 வயசுலேயே கண்ணாடி, பவர் கிளாஸ். ஏன்னா செல்லு பார்த்து பார்த்து கண்ணு வம்பா போயிடும். எப்போதும் செல்லுலே தான் இருப்பான். இந்தா வந்துட்டம்மா. நகரத்தில் பார்த்தீங்கன்னா அப்பாவை 2 லட்சம் ரூபா பைக் வாங்கி 100ல் போய் 108ல் வருவான். அதுதான் நகரத்தில் நடக்கும். ஆனால் கிராமத்தில் சைக்கிள் தான். அவள் அப்பா பைக்கில் ஏற்றி கூட்டு போவாரே தவிர பையன்கிட்ட பைக்கை வாங்கி கொடுக்கறது கிடையாது. ஏனென்று சொன்னால் கண்டிப்பு எங்கே இருக்கும் என்று சொன்னால் கிராமத்தில் இருக்கும், நகரத்தில் கண்டிப்பே இருக்காது. அற்புதமாக சொன்னாங்க, உண்மையிலே வாஸ்தவம் தான். கிராமத்தில் பார்த்தீங்கன்னா பெரியவங்கள்லேருந்து சின்னவன்லேருந்து அறிவாக இருப்பார்கள். நம்ம சோமசுந்தர சார் சொன்னாங்க, நான் சாகுல் கமி சார் சொன்னாங்க. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளவு அறிவுபூர்வமாக இந்த மூளைக்கருப்பட்டியினுடைய வளர்ச்சிக்கு பாடுபட்டு கொண்டிருக்கிறார் என்பதை பார்க்கணும். ஏன் அப்படின்னா கிராமத்தில் உள்ளவங்களுக்கு 7 அறிவு 6 அறிவை விட ஒரு அறிவு கூட இருக்கும். ஒரு சின்ன கதை சொன்னால் உனக்கு எளிதில் புரிஞ்சிடும். திருநெல்வேலியிலேருந்து சென்னைக்கு நெல்லை எக்ஸ்பிரஸ்னு ஒரு ட்ரெயின் போகுது. இந்த நெல்லை எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் ஒரு கோச் இருந்துச்சு. இந்த கோச்சில் நம்ம பத்தமட கிராமத்தில் உள்ள பாட்டியா ஒருத்தர் வண்டியில் உட்கார்ந்துருந்தார். சட்டை போடலை, வேட்டி கட்டியிருக்காரு, ஒரு துண்டை போட்டு உட்கார்ந்துருந்தார். அதே கோச்சில் சென்னையில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு இன்ஜினியர் அதே கோச்சில் ஏறினார். அவர் கோட் போட்டிருந்தார், டை கட்டியிருந்தார். இந்த சட்டை போடாத பாட்டையாவை பார்த்தோன்னா அவருக்கு எரிச்சல். நம்ம கோச்சில் இவனும் உட்காந்து வாரான, ஓ பெருசு தள்ளி உட்காருவே அப்படின்னா பாட்டையா தள்ளி உட்காந்துட்டார். அந்த கோச்சில் இந்த 2 பேர் மட்டும்தான் உட்காந்துருக்காங்க. ட்ரெயின் மதுரைக்கு போகும். மதுரையில் தான் அந்த கோச்சில் மித்த எல்லாரும் ஏறுவாங்க. இந்த மதுரை வரைக்கும் சும்மாவே போகணும்னோடனே இந்த டை கட்டி கோட் போட்ட என்ஜினியர் தாத்தாட்டா பேச ஆரம்பித்தாங்க. ஓ பாட்டியா சும்மா போகிறது பேசிக்கிட்டே போகுமே அப்படின்னாங்க. அப்பவும் பெரியவர் பண்பாடு கிராமத்தில் உள்ளவர் சொன்னார், சரி தம்பி பேசிக்கிட்டே போகும்னார். அப்போ என்ஜினியர் சொன்னார், சும்மா பேசிக்கிட்டு போனாலும் நல்லா இருக்காது, ஒரு பந்தயம் மாதிரி வச்சுக்கிடுவோம். நான் ஏதாவது ஒரு கேள்வி கேட்க நீர் பதில் சொல்லும், நீர் ஏதாவது கேள்விகளும் நான் பதில் சொல்றேன். நீர் ஏதாவது கேள்வி கேட்டு நான் பதில் சொல்லலைன்னா உமக்கு 100 ரூபா தருவேன். ஏன்னா நான் படித்தவன், சிட்டி சென்னையில் இருக்கேன்.
நீர் ஏதாவது பதில் சொன்னா பாட்டையா பத்தமடா 10 ரூபா கொடுத்தா போதும்னா. பெரியவர் ஒன்றுமே செய்யலை, சரின்ட்டார். உடனே இவன் சொன்னா பெரியவர்கிட்ட, ஓ பெரியவர் நீரே கேள்வியை கேளும்ட்டார். 10 மடா பாட்டையா ஒரு கேள்வி கேட்டார். தம்பி 10 கண்ணு 20 கை 30 காது 40 கால் உள்ள மிருகம் எதுன்னு கேட்டார். அப்போ தான் இந்த என்ஜினியர் தலையில் அடித்தான். நம்ம படிச்சிருக்கோம் சுவாலஜி வாத்தியா நமக்கு இந்த மிருகத்தை பற்றி சொல்லிக் கொடுக்காம ஏமாற்றி போட்டானேன்னு உச்சியில் அடித்தான். ஒன்றுமே செய்யலை, டப்புன்னு கோட்டுக்குள்ளே கை விட்டான். 10 ரூபாயை எடுத்தான், பாட்டையாட்ட கொடுத்துட்டான். இந்த கேள்விக்கு ஆன்சர் தெரியலேன்ட்டு. உடனே பாட்டையா வாங்கி வேட்டியில் சொல்லிட்டு உட்காந்துட்டார். ஒரு 10 நிமிஷம் கழித்து இந்த பாட்டையா கேட்டார், தம்பி நீ ஏதாவது கேள்வி கேளு தம்பி அப்படின்னார். இவன் அதே கேள்வி கேட்டான். 10 கண்ணு 15 கை 20 காது 30 கால் உள்ள மிருகம் எதுன்னா. பாட்டையா ஒன்றுமே செய்யலை, வேட்டியில் கை வச்சாரு. 10 ரூபாவில் ஒரு 10 ரூபா உருவினாரு, அவன்கிட்ட கொடுத்தாரு. எனக்கு இந்த கேள்விக்கு ஆன்சர் தெரியாது, சும்மா பேச்சுக்கு கேட்டு வச்சேன் தம்பி அப்படின்ட்டார். அப்போ வாழ்க்கையில் எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றலும் அறிவு திறனும் யார்கிட்ட இருக்குன்னா கிராமத்துக்காரங்கிட்ட இருக்கும். ஒரு பெரிய ஒரு கல் கிடந்துச்சு ஊருக்கு நடுவில். ஒரு இன்ஜினியரை கூப்பிட்டு கேட்டாங்க, இந்த கல்லை அப்புறப்படுத்தினா என்ன ஆகும்னா. அவன் சொன்னான், கிரேனை கொண்டு வரணும், கிரேனில் கல்லை ஏற்றணும், கல்லை கொண்டு போகணும், இன்னொரு இடத்துல கொண்டு தள்ளணும், இதுக்கு எப்படி ஒரு 20,000 ரூபா ஆகும்னா. மூலகரிப்பட்டியில் உள்ள ஒரு பாட்டியாக வந்தார். இந்த கல்லை அப்புறப்படுத்துகிறேன் அவ்வளோதானே, எனக்கு ஒரு 2,000 ரூபா கொடுங்க ரெடி பண்ணிடுதேன்னார். 20,000 எங்கே இருக்குது, 2,000 எங்கே இருக்குது? ஒன்றுமே செய்யலை. 2,000 ரூபாய்க்கு என்ன செஞ்சார், அடுத்த நாள் 2 கூலிக்காரனை கூப்பிட்டு வந்தார். இந்த கல் இருக்குதுக்கு பக்கத்தில் ஒரு குழியை தோண்டினார், கல்லை உருட்டி குழிக்குள்ளே விட்டுட்டாரு. அவங்களுக்கு கூலிக்காரனுக்கு 400 800 ரூபா போக பாட்டியாவுக்கு 1200 லாபம். அப்போ அறிவு எங்கே இருக்கிறது என்று சொன்னால் கிராமத்தில் உள்ள மக்களுக்கு அறிவு கூர்மை இருக்கிறது என்பதை ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்கார். இதுக்கெல்லாம் மறுமொழி கொடுப்பதற்காக பேராசிரியை ஸ்ரீமதி இப்போது வருகை தருகின்றார்கள். வருக, வளமான கருத்துக்களை தருக என்று அன்புடன் அழைக்கின்றேன். வாழ்க நீ எம்மான், இந்த வையத்து நாட்டிலெல்லாம் தாழ்வுற்று வறுமை மிஞ்சி விடுதலை தவறிக்கட்டு பாழ்பட்டு நின்றதாமோர் பாரத தேசம் தன்னை வாழ்விக்க வந்த காந்தி மகாத்மா நீ வாழ்க வாழ்க. பாதம் தொட்ட மண்ணுக்கு முதல் வணக்கம், பட்டிமன்ற நடுவர் அவர்களுக்கு முழு வணக்கம், தடுப்பு சுவர் கட்ட வந்தவர்களுக்கு தலைவணக்கம், ஆசிரிய பெருமக்களுக்கும் அலுவலக அன்பர்களுக்கும் மாணவ கண்மணிகளுக்கும் என் மொத்த வணக்கம். நடுவர் அவர்களே, அருமையான தலைப்பு. சுதந்திர இந்தியாவில் மகிழ்ச்சியில் திளைப்பது கிராமத்து சூழலா நகரத்து சூழலா? சந்தேகமே வேண்டாம் நடுவர் அவர்களே, சுதந்திர இந்தியாவில் மகிழ்ச்சியில் திளைப்பது நகரத்து சூழல் தான். ஏன்னா கிராமத்தில் வாழைக்காய் வாங்கலாம், வாழைக்காய். நல்ல வாழ்க்கையை வாங்க முடியுமா? நீங்கள் நகரங்களுக்கு போய் பாருங்க, 3 ஸ்டார் 5 ஸ்டார் 7 ஸ்டார் அப்படின்னு நட்சத்திர அந்தஸ்து பெற்ற நவநாகரீக ஹோட்டல்கள் ஒன்று வேற லெவல் நடுவர் அவர்களே. ஹோட்டல் முழுக்க குழு குழு வசதி. அதை சொல்லும் போதே அப்படி ஜில்லுன்னு இருக்கும். சகலகலா வல்லவன் படம் பார்த்தவங்களுக்கு தெரியும் அந்த ஹோட்டல் எவ்வளவு அழகா இருக்கும், அது எவ்வளவு ஆனந்தத்தை கொடுக்கும் அப்படின்னு. நான் ஆடும் ஆட்டம் பாருங்கள், நிகரேது கூறுங்கள், நான் பாடும் பாட்டை கேளுங்கள், கைத்தாளம் போடுங்கள், ஊர் போற்றவே பேர் வாங்குவேன், நான் தான் சகலகலா வல்லவன், இளமை இதோ இதோ இனிமை இதோ இதோ. இன்னொரு ஹோட்டல் இருக்கு உதயகீதம் படத்துல, ரொம்ப அருமையா இருக்கும். ஏனோ நெஞ்சம் தன்னன தன்னன பாடும் போது தன்னனா, ஏனோ கொஞ்சம் தன்னன தன்னன சோகம் போகும் தன்னனா, என்னோடு பாட்டு பாடுங்கள், எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள், இசை கோலங்கள்
பாருங்கள், இமைஜாலங்கள் சுகம் தேடுங்கள். நகரம்னு சொன்னாலே அழகு நடுவர் அவர்களே. கிராமம் அப்படி கிடையாது. அவங்க சொன்னாங்க எதிரணியில, கிராமம் நகர்ந்து போய் தான் நகரமானது அப்படின்னு. தப்பு. நகர்ந்து கொண்டிருப்பதால் தான் அதற்கு நகரம் என்று பெயர். ஆனா கிராமம் நகரவே இல்லை. சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடியும் அப்படியே தான் இருக்கு, சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறமும் அப்படியே தான் இருக்கு. இடிச்ச புளி மாதிரி, அவிச்ச முட்டை மாதிரி, உளுந்தரைச்ச அம்மி மாதிரி ஆடாம அசையாம. அதாவது ஒரு கிராமத்தில் வந்து பேசிக்கிட்டு கிராமத்தை அவிச்ச முட்டை இதெல்லாம் சொல்லணும்னா உண்மையிலே மனசுல நல்ல தைரியம் இருக்கணுமா. ஒரு மாற்றமும் கிடையாது, ஒரு ஏற்றமும் கிடையாது. அங்க வாழக்கூடிய மக்களினுடைய மனதில மகிழ்ச்சியும் கிடையாது. நகரத்தை பாருங்க. ஆனா நீங்க சொல்லுது முற்றிலும் உண்மை. மூலகரப்பட்டியில் உள்ள வரும்போது ஒத்தையடி பாதை மாதிரி ஒரு வண்டி வந்தா ஒரு வண்டி வர முடியாது. இது 100 வருஷமா அப்படிதான் இருக்கு. அதே மாதிரி ரெட்டியாப்பட்டியில் ஒரு பாதை இருக்கு, அதுலயும் ஒரு வண்டி வந்தா ஒரு வண்டி போகாது. இந்த பாதை என்னைக்கு மாறப்போகுது? 4வே எப்போ வரப்போகுது? ஆனா திருநெல்வேலியில் பார்த்தீங்கன்னா 4வே இருக்கு, திருச்சியில் பார்த்தீங்கன்னா 8வே இருக்கு, சென்னையில் பார்த்தீங்கன்னா 8வே இருக்கு. நிமிஷத்துக்கு நிமிஷம் போகலாம். இந்த வசதி கிராமத்தில் இருக்கா? நகரம் எப்படி இருக்கும்? வானத்தை எட்டி நிற்கும் உயர்ந்த மாளிகை யாரங்கே கட்டி வைத்து கொடுத்தது, ஊருக்கு பாடுபட்டு இழைத்த கூட்டமோ இங்க கிராமம் வீடின்றி வாசலின்றி தவிக்குது. நடுவர் அவர்களே, அருணாச்சலம் அப்படின்னு ஒரு படம். அருணாச்சலம் படம்? ஆமா, நம்ம ரஜினி சார் நடிச்சது. அந்த படத்தோட கிளைமேக்ஸ் என்னன்னா, பார்த்துருக்கீங்களா படம்? பார்த்துருக்காங்க. 30 கோடி ரூபாய் பணத்தை ஒரு மாதத்தில் செலவு பண்ணணும். என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிப்பாரு. என்ன பண்ணுவாரு? கிராமத்தில் உள்ள ஆட்கள் அத்தனை பேரையும் கொண்டு ஹோட்டல்ல தங்க வச்சிருவாரு. அவங்க அங்க தங்கி அங்க இருக்கக்கூடிய அந்த நீச்சல் குளங்கள்ல குளிச்சு ஆடுற ஆட்டத்தையும் போடுற கும்மாளத்தையும் நீங்க பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரசிக்கிறதுக்கு ஒரு கலை கண் வேணும் நடுவர் அவர்களே. அப்ப இதுல இருந்து என்ன சொல்றீங்க? நல்ல சம்பாதிக்குது கிராமம், கொண்டு அழிக்குது நகரம். நகரம் வேற ஒண்ணும் வேண்டாம். நீங்க என்ன நான் இப்படி நினைக்கலையே. இல்ல நீங்க அதை தான் சொல்ல வரலன்னு கேட்டேன். அது எப்படி சொல்லுவேன்? நீங்க வந்து சென்னைக்கோ இல்ல கோயம்புத்தூருக்கோ வேண்டாம், நம்ம தூத்துக்குடிக்கு போய் பாருங்க நடுவர் அவர்களே. ஐடி ஃபீல்டு வந்தாச்சு. பெரிய பெரிய கட்டிடங்கள், ஒவ்வொரு கட்டிடங்களையும் பார்த்தீங்கன்னா 10 மாடி 15 மாடி இருக்கும். சர்ன்னு நாம மேலையும் கீழையும் ஏறி இறங்குறதுக்கு நகரும் படிக்கட்டுகள். அப்படி இறங்கி வரும்போது ஏரோப்ளைன்ல இருந்து வரும்போது வர மாதிரி டாட்டா காட்டிக்கிட்டே வரலாம். ஸ்வைங்னு போறதுக்கு லிஃப்ட்டு. இதில் எவ்வளவு சந்தோஷம் நடுவர் அவர்களே. அடுத்து பாருங்க, கிராமத்தில் ஒரு கல்யாணம் நடத்தணும்னா என்ன பண்ணுவாங்க? 7 காத தூரம் நடந்து நகரத்துக்கு போய் ஒரு கடையில் பாயும், தலையணை இன்னொரு கடையிலையும், ஜமுக்கால இன்னொரு கடையிலையும், இதெல்லாம் வைக்கிறதுக்கு ட்ரெங்கு பெட்டி மற்றொரு கடையிலையும், பண்ட பாத்திரங்கள் இன்னொரு கடையிலையும் 1000 கடை ஏறி இறங்கணும். ஆனால் இந்த சுதந்திர இந்தியாவில் இன்றைக்கு நீங்க நகரத்துக்கு போங்க, ஒத்த மாலுக்குள்ள நீங்க போனா போதும், A to Z அத்தனையும் நீங்க அள்ளிக்கிட்டு வந்துடலாம் நடுவர் அவர்களே. அதுமே ரொம்ப சீப்பா இருக்கும். பெரிய பெரிய கடைகள்ல 7 மாடி 8 மாடி வச்சிருக்கான். அவ்வளவு குறைந்த விலையில நிறைந்த பொருளை வாங்குறதுக்கு பெரிய பெரிய கடைகள் இருக்கு. ஆனா கிராமத்துல அந்த வசதி கிடையாது. இப்ப கிரவுண்ட் ஃப்ளோர்ல பாத்தீங்கன்னா ஃபர்னிச்சர் இருக்கும், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல பாத்தீங்கன்னா ட்ரெஸ் இருக்கும், செகண்ட் ஃப்ளோர்ல பாத்தீங்கன்னா ஜுவல்ஸ் இருக்கும், தேர்ட் ஃப்ளோர்ல மளிகை ஜாமான், ஃபோர்த்ல வெசில்ஸ், மேல 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 போயிட்டே இருக்கலாம். அங்க போய் திங்ஸை வாங்குறதுக்கே எவ்வளவு சந்தோஷம் இருக்கும் தெரியுமா? இப்ப திருமணம்ங்கிறது 1000 காலத்து பயிரும்பாங்க, திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுது அப்படிம்பாங்க. ஆனா நகரத்துல பாத்தீங்கன்னா இந்த மங்களகரமான திருமணத்தை நடத்துறதுக்கு அழகான முறையில மண்டபங்களை கட்டி வச்சுட்டு மணவீட்டாரை எதிர்நோக்கி பட்டு கம்பளம் விரித்து காத்திருக்காங்க நடுவர் அவர்களே. ஒவ்வொரு மண்டபங்களையும் பார்த்தீங்கன்னா
தேவலோக சிற்பி மயன் கட்டுனதா இல்ல விஸ்வகர்மா கட்டுனதான்னு தெரியாது, அவ்வளவு அழகு. இப்ப மதுரை நகரங்கள்ல இருக்கக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்பு பார்த்திருக்கீங்களா? 10வது மாடியில போய் நின்னீங்கன்னா நடுவர் அவர்களே என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான். அவங்க என்ன சொல்றாங்க, நகரத்துல இந்த மாதிரி நிறைய செலவு தானே ஆகுங்காங்க. செலவெல்லாம் ஆகாத நடுவர் அவர்களே, செலவு ஆகிறதுக்கு சம்பாதிக்கிறதுக்கு தானே நாம நகரத்துக்கே போறோம். ஆனா நகரத்துல பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கில் சம்பளம் கொடுக்கான். நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன வேலை பார்த்தா ஒரு 200 ரூபா கொடுப்பான். ஆனா அதே இது நகரத்துல ஒரு சின்ன வேலை பார்த்தா 1000 ரூபா. வாழ்க்கையினுடைய தரம் உயருதுன்னா அங்கதான். அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி அதன் அருகினில் ஓலை குடிசை கட்டி பொன்னான உலகென்று பெயரும் வைத்தால் இந்த பூமி சிரிக்கும் அந்த சாமி சிரிக்கும். பொன்மன செம்மல் கேட்டாரு. அதுக்கு பதில் சொல்ற மாதிரி இன்றைக்கு அரசாங்கமே அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டி ஏழை எளிய மக்களை அந்த நகரத்துல குடி வச்சிருக்காங்கன்னு சொன்னா இது துக்கமா? போக போக என்ன ஆகும் தெரியுமா? நகரத்தில் இருக்கக்கூடிய மொட்டை மாடிகளில் போய் நாம ஹெலிகாப்டர்ல இறங்கக்கூடிய ஒரு சூழல் வர நடுவர் அவர்களே. கோயில் இல்லாத ஊர்ல கூட நாம இருந்துடலாம், டவர் இல்லாத ஊர்ல இருக்க முடியுமா? கிராமத்துல டவரே கிடைக்காது நடுவர் அவர்களே. ஒரு கிராமத்து மாமே அக்கா மகளை பார்க்க நகரத்துக்கு போறான். அக்கா வீடு அடுக்குமாடி குடியிருப்புல இருக்கு. அக்கா மகளை பார்க்கறான், சொல்லுறான், அடுக்கு மாடி கட்டிடும் அந்த வானத்தையே தொட்டிடும், ஒசரத்துல ஒன்ன பார்த்தா மனசு அங்கே சொக்கிடும், ஏ கட்டழகு லில்லி மதுரை பட்டணத்து மல்லி, இந்த நகரறிய சூட்டி கொள்ளு மாமன் பேரை சொல்லி. எப்படி பார்த்தாலும் நகர சூழல் தான் டாப். ஏன்னா அங்க வாய்ப்புகள் அதிகம் நடுவர். அப்துல் கலாம் ராமேஸ்வரங்கிற கிராமத்துல பிறந்தாரு. ஆனா அவர் கிராமத்துல படிக்கல, திருச்சி ஜோசப்ஸ் கல்லூரியில படிச்சாரு. அங்க இருக்கின்ற பேராசிரியர் அவருக்கு வழிகாட்டினார்னு சொன்னா, கல்வியை எடுத்துக்கோங்க. பெற்றோர்கள் என்ன நினைப்பாங்க? தங்களுடைய பிள்ளைகள் பெரிய பெரிய பள்ளிகள்ல, அதாவது சிபிஎஸ்இ பள்ளிகள்ல படிச்சு டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு சொல்லி குடும்பத்தோடு பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு குடிபெயர்ந்து நகரத்துக்கு போறாங்க. பாம்பேல ஐஐடி இருக்கு. ஐஐடில படிச்சா அவனுடைய ரீச் அதிகம். நமக்கு தெரிந்த ஒரு நண்பருடைய மகன் இன்றைக்கு கான்பூர் ஐஐடில படிச்சு முடிச்சு ஃபைனல் இயர் முடிக்கிறதுக்குள்ள அவனுக்கு சம்பளம், ஒரு மாச சம்பளம் எவ்வளவுனா 8 லட்சம் ரூபாய். ஒரு மாத சம்பளம் 8 லட்சம் ரூபாய்க்கு ஐஐடி கான்பூர்ல படிக்கிறவருக்கு இன்றைக்கு சம்பளம் கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் நகரத்தில் தான் நல்ல கல்வி இருக்கின்றது, நகரத்தில் தான் நல்ல வருமானம் இருக்கிறது, நகரத்தில் தான் ஒரு ஒட்டுமொத்தமான ஒற்றுமை இருக்கிறது என்பதை நாம் பார்த்துக்கொள்ளும். நகரத்தில் தான் இதற்கான வாய்ப்புகளும் இருக்கு நடுவர் அவர்களே. இப்படிப்பட்ட நகரங்கள்ல இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள்ல படிச்சாதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலை சிறந்த கல்லூரிகள்ல ஐயா சொன்ன மாதிரி ஐஐடியில எல்லாம் படிக்கிறதுக்கு நமக்கு இடம் கிடைக்கும். கிராமங்கள்ல வாய்ப்பு குறைவு, கிராமங்கள்ல தொழில் கிடையாது, படிச்ச படிப்புக்கு வேலை கிடையாது. இன்றைக்கு எல்லாருமே பிஇ படிக்கிறாங்க. கிராமத்துல பாருங்க ஒரு மருத்துவ வசதியே இருக்காது. அதுலயும் அங்க இருக்க கிளவி பாத்தீங்கன்னா எதுக்கு எடுத்தாலும் சரி சுக்கரைச்சி கொடுங்க, எதுக்கு எடுத்தாலும் சுக்கரைச்சி கொடுங்கம்பா. அவனுக்கு கை காலெல்லாம் வலிக்கு, சுக்கரைச்சி கொடுங்க. இன்னைக்கு வாத்தியார் பள்ளிக்கூடத்துக்கு வரல, சுக்கரைச்சி கொடுங்க. வாத்தியார் பள்ளிக்கூடத்துக்கு வரலன்னா சுக்கரைச்சி கொடுக்குவான். எதுக்கு எடுத்தாலும் சுக்கரைச்சி கொடுங்க. அவளுக்கு தெரிஞ்சது அந்த அவளுக்கு தெரிஞ்ச ஒரே மருந்து. ஆமா. அன்னைக்கு ஒண்ணுமில்ல, ஒரு கிராமத்துல ஒரு பிள்ளைக்கு காதுல வலி, உடனே டாக்டர்கிட்ட கூட்டு போனேன். நாங்கள் கிளவி அதெல்லாம் போக வேண்டாம், ஒன்றுமில்ல, வானொலி வச்சு கொஞ்சம் போல மிளகை போடு, கொஞ்சம் சீரகத்தை போடு, தண்ணியை நல்லா ஊற்றி கொதிக்க வச்சு காதில் ஊற்றுனா, காதில் ஊற்றுனாங்க. பிள்ளை வீல் 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 வீல்னு அழுதுட்டு நேரையாக தூக்கிட்டு திருநெல்வேலி இஎன்டி டாக்டர் சுரேஷ்குமார்கிட்ட கொண்டு விட்டாங்க. அந்தாலும் டாக்டர் கேட்டார், ஏன் பிள்ளை அழுது? நான் ஒன்றுமில்ல, பாட்டி சொன்னா வானொலியை வச்சு சீரகத்தை போட்டு மிளகை போட்டு கொதிக்க வச்சு காதில் ஊற்றணும்னா, கொஞ்சம் போல புளியை அரைச்சி ஊற்றினா ரசம் வச்சுருக்கலாம்லாம், இதே போட்டு காதுக்குள்ளே ஊற்றிருக்கே அப்படின்னாரு. ஏன்னா இந்த கிராமத்தினுடைய பாட்டி வைத்தியங்க விளங்கா வைத்தியம்.
அது நமக்கு என்ன பலன் கொடுக்கும்? ஒண்ணும் கிடையாது. நகரத்துல என்னன்னாலும் சரி, உடனடியாக அவனுக்கு ஸ்கேன் பண்ணாலும் சரி, ஒரு கோல்டன் அவர்ஸ் என்று சொல்கிற இருதய நோயாக இருந்தாலும் உடனடியாக அவனை காப்பாத்துகிற அந்த மருத்துவ வசதி நகரத்துல தான் உண்டு. ஐடி ஃபீல்டு கோவை, மதுரை, சென்னை இப்படி சிட்டியில தான் இருக்கு நடுவர் அவர்களே. இப்போ ஒரு பெரிய கல்லூரியில குழந்தை படிச்சான்னா அங்க நடக்கக்கூடிய கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆகி காலாகாலத்தில் குழந்தை வேலைக்கு போயிடுவா இல்லையா? இப்போ சில குறிப்பிட்ட கல்லூரிகள் சென்னையில் இருக்கு நடுவர் அவர்களே, நான் பெயரை சொல்லல. அந்த கல்லூரிகளில் வாய்ப்பு கிடைச்சாலே போதும், வருஷத்துக்கு 2 லட்சம் ரூபா, 4 வருஷ படிப்பு, 8 லட்சம் ரூபா கொடுத்து படிச்சீங்கன்னா படித்து முடித்து வெளியே வரும்போது வேலையோடு வரலாம் நடுவர் அவர்களே. திருச்சி சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ் மாதிரி நம்முடைய லோயலா காலேஜில் படித்தா அவங்களுடைய ரீச்சே தனி. இன்னைக்கு அப்படிப்பட்ட அற்புதமான கல்லூரிகளை எல்லாம் இன்றைக்கு கிறிஸ்துவ நிறுவனம் அருமையான கல்வி நிலையங்களை தொடங்கி எல்லோரும் கல்வி கற்க வேண்டும், வாழ்க்கையில் உயர வேண்டும்னு எவ்வளவு நல்ல பணிகள். பழைய காலங்களில் பார்த்தீங்கன்னா ஆண்கள் கல்யாணம் முடிஞ்சதும் சென்னைக்கு கடையை வச்சுட்டு போயிடுவாங்க. வீட்டில் அவங்க மனைவிமார் குழந்தைகளை கவனிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆடிக்கு அமாவாசைக்கு அந்த ஆண்கள் மட்டும் வீட்டுக்கு வருவாங்க, அவ்வளவுதான். இவங்க ஏன் சென்னைக்கு போகிறாங்க? கிராமத்தில் இருந்தால் பிழைக்க முடியாது, பிழைப்பு தேடி போகிறாங்க. கிராமத்தில் இருந்தால் சாப்பாட்டு கதை ஓடும் நடுவர் அவர்களே. சம்பாதிக்கணும், இடங்கள் வாங்கணும், நகை நட்டு வாங்கணும், சந்தோஷமாக இருக்கணும்னா கிராமம்தான். நடுவர் ஐயா சொன்ன மாதிரி ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபரை பாம்பு கடிச்சிட்டுன்னு வைங்க, 1 மணி நேரத்துக்குள்ள ஹை கிரவுண்டுக்கு கூட்டிட்டு போனால் நாம் அந்த ஆளை பிழைக்க வச்சிடலாம். ஆனால் வண்டி பிடிச்சி கடிச்ச பாம்பை கண்டுபிடிச்சி அவனை கொண்டு போறதுக்குள்ள அவனுக்கு சங்குதான் நடுவர் அவர்களே. கிராமத்தில் மருத்துவர்கள் இருப்பாங்க. கிராமத்தில் தலைவலி, காய்ச்சல், வயிற்று வலிக்கு மாத்திரை தருவாங்க, இல்லை நாம கேட்டுக்கிட்டோம்னா ஒரு ஊசியை போடுவாங்க. ஆனால் நடுவர் சொன்ன மாதிரி ஹார்ட்ல ஏதோ ப்ராப்ளம் வந்துட்டு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கணும், கிட்னி ஃபெயிலியர் ஆகி போச்சு, டயாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னா எங்க நடுவர் அவர்களே போனோம்? உயிருக்கு நான் பாதுகாப்பு வேணும்னா நகரங்களை தான் தேடி போனோம். இப்போ எதிரணியினர்கிட்ட கேட்டு பாருங்க, எந்த கிராமத்தில் லா காலேஜ் இருக்கு, எந்த கிராமத்தில் எம்பிபிஎஸ் படிப்பு இருக்கு, எந்த கிராமத்தில் எம்எஸ் படிப்பு இருக்கு, எந்த கிராமத்தில் எம்டி படிப்பு இருக்கு? இப்போ நீங்க கிராமத்தில் பக்கத்தில் இருக்க கல்லூரிகளில் போய் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரியோ, பிஎஸ்சி மேக்ஸோ, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸோ, பிஏ இங்கிலீஷ், தமிழ், எக்கனாமிக்ஸ் படிச்சா வேலைக்கு ஆகாது. சிட்டியில் போய் படிக்கணும், பிஎஸ்சி மைக்ரோ பயாலஜி படிக்கணும், பிஎஸ்சி பயோ கெமிஸ்ட்ரி படிக்கணும், ஆர்கிடெக்சர் படிக்கணும். இந்த படிப்பெல்லாம் எங்க தான் இருக்கு? ஆக எந்த விதத்தில் பார்த்தாலும் அப்படியெல்லாம் பார்க்க முடியாது. மெதுவா பேசுவோம் நடுவர் அவர்களே. அது கார்ல போகும்போது பேசிடுவோம். இல்ல, இந்த கழிப்பறை வசதிகள் கிராமத்தில் ஒழுங்கா இல்லை. யாரடி நீ மோகினி சினிமா மாதிரி எல்லாம் திறந்த வெளி பல்கலைக்கழகமா இருக்கு. கிராமப்புறத்தில் ஒரு விதவை பெண் வாழ முடியுமா நடுவர் அவர்களே? சாஸ்திரம் பார்க்கிறோம், சகுனம் பார்க்கிறோம்னு சொல்லி அந்த பெண்ணை சாகடிச்சிருவாங்க நடுவர் அவர்களே. அந்த பெண்ணு அப்படி ஜென்டிலா வேலைக்கு போயிட்டு வரணும்னா அது நகரம்தான். அவளுக்கு அங்க எந்தவித கட்டுப்பாடும் இருக்காது. பெண் குழந்தைகள் மகிழ்ச்சியாக வாழ விரும்புவதே நகரம்தான். நகரத்தில் பார்த்தீங்கன்னா ஜாதி கலவரங்கள் கிடையாது, மத கலவரங்கள் கிடையாது, இன கலவரங்கள் கிடையாது. ஒற்றுமை நிலை நிற்கக்கூடிய இடம் எதுன்னு சொன்னா அது நகரம்தான். மூட நம்பிக்கையினுடைய மொத்த உருவமே கிராமம் என்ற காரணத்தினால் ஆகவே சுதந்திர இந்தியாவில் மகிழ்ச்சியில் திளைக்க செய்வது கிராமத்து சூழல் அல்ல, நகரத்து சூழலே, நகரத்து சூழலே என்று வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி இடம்பெயர்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அருமையா பேசியிருக்காங்க. நகரத்தில் எவ்வளவு சிறப்பு இருக்கு, 5 ஸ்டார் ஹோட்டல் இருக்கு, 7 ஸ்டார் ஹோட்டல் இருக்குன்னு நிறைய சொல்லியிருக்காங்க. ஆனால் 7 ஸ்டார் ஹோட்டல்லாம் போனால் துட்டு வேணும், 10 ரூபா. நம்ம ஊரில் காப்பி 10 ரூபா, ஆனால் அங்கே ஒரு காப்பி 200 ரூபா 300 ரூபாம்மா, எவ்வளவு துட்டு. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி சம்பளம் அங்கே நகரத்தில் இருக்குது. ஆனால் அவங்க சொன்னது வாஸ்தவம். ஹார்ட் அட்டாக்னா சிட்டிக்கு தான் போகணும், கிராமத்தில் ஒன்றும் செய்ய முடியாது.
ஏன்னா இங்கே மூட பழக்க வழக்கம் கிராமத்தில் அதிகம். ஒன்றுமில்லை, ஒருத்தனை பயமுறுத்தணும்னா ஒன்றுமே செய்ய வேண்டாம். ஒரு எலுமிச்சம்பழத்தை ரெண்டாக வெட்டி அந்த எலுமிச்சம்பழத்தில் 2 சைடு குங்குமத்தை போட்டு ஒருத்தன் வீட்டை திறக்கிறதுக்கு முன்னால் வீட்டு வாசலில் வச்சுட்டு மட்டும் வந்துட்டா போதும். அன்னைக்கு அவன் செத்த அந்த வீட்டுக்காரன் எவனோ ஓதி வச்சுட்டு போயிட்டான்னு நம்ம போய் எவனோ உனக்கு மந்திரம் செஞ்சுட்டான், மாந்திரிகம் செஞ்சுட்டான், இதுக்கு ஒரு 5000 ரூபா இருந்தால் சரி பண்ணிடலாம்னா 5000 ரூபா கொடுத்துருவான். ஏன்னா அவ்வளோ மூட பழக்க வழக்கம் இன்னும் நம்மகிட்ட இருக்குது. நம்ம இன்னைக்கு பாருங்கள், விதவைன்னா எய்த்தால வந்தால் நம்ம போகிற காரியம் விளங்காதுங்க. ஆனால் அந்த விதவைகளுக்கெல்லாம் நல்ல வாழ்க்கை கொடுத்து மறுமணம் செய்ய வைத்து அவர்களுடைய வாழ்க்கையில் ஒளியேற்றியது யாருன்னா பாரதிதாசன். குடும்ப விளக்குன்னு ஒரு காவியம் படைச்சாரு. அந்த குடும்ப விளக்கில் படித்த பெண் இருந்தால் அந்த குடும்பம் எப்படி இருக்குன்னு காமிச்சாரு, படிக்காத பெண் இருந்தால் அந்த குடும்பம் எப்படி இருக்குங்கிறத இருண்ட வீட்டில் காமிச்சாரு. அதுலேயும் பெண்கள், விதவை பெண்களுக்கு மறுமணம் செய்யணுங்கிறத சொன்னார். வாடாத பூ போன்ற மங்கை நல்லால் மணவந்தால் மணவாளன் இறந்தால் பின் மனத்தில் தீதோ, பாடாத தேனி உலவாத தேனி நல்வயிறு பார்த்ததுண்டோன்னு சொல்லி அற்புதமான மறுமணத்தை பற்றி சொல்கிறார். இதெல்லாம் அற்புதமாக பேசி நிறைவு செய்திருக்கின்றார்கள். இல்லை இல்லை, கிராமம்தான் சிறப்பு என்று பேசுவதற்காக நம்முடைய அகில இந்திய வானொலியுடைய அறிவிப்பாளர் அன்பு சகோதரர் எல் சுப்பிரமணியன் அவர்கள் வருகை தருகின்றார்கள். தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு போற்றுதலுக்கு மரியாதைக்கு உரிய மூலைக்கரைப்பட்டி ரீச் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியினுடைய 79வது ஆண்டு சுதந்திர தின விழாவினை இந்த இடத்திலே சீரோடும் சிறப்போடும் பொறுப்போடும் புனிதத்தோடும் மதிப்போடும் மரியாதையோடும் எழிலோடும் பொழிலோடும் நடாத்தி கொண்டிருக்கிற இந்த பள்ளியினுடைய செயலர் மரியாதைக்குரிய ஐயா லிவிங்ஸ்டன் அவர்களே, முதல்வர் திருமதி எலிசபெத் அவர்களே, இந்த அருமையான நேரத்தில் இந்த இனிமையான சுதந்திர தின விழாவை வெகு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற இருபால் ஆசிரிய பெருமக்களே, என்றென்றும் எனது மனதிலே தனியொரு இடத்தை பிடித்திருக்கிற நம்முடைய ரீச் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியினுடைய மாணவ மாணவிய கண்மணிகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் முதற்கன் என்னுடைய பணிவான வணக்கத்தை கனிவோடு தெரிவித்துக் கொள்வதிலே பெருமகிழ்ச்சி. ஏன்னா இந்த பேச்சு போட்டியில் பேர் கொடுத்து சிக்கி சின்னாவினப்பட்டு சீரழிஞ்சவன் நான் பள்ளிக்கூடத்தில் பேசும்போது பேச்சு போட்டியில் படிக்கும்போது பேச்சு போட்டியில் பேரே கொடுக்க மாட்டேன். ஆனால் அந்த பாட்டு போட்டி அப்படி கிடையவே கிடையாது. பேச்சு போட்டியில் பேர் கொடுத்து மேடையில் வந்து பேசுகிறதுக்குள்ளே நாம் படுற பாடு நாய்படாத பாடம் ஆகிப்போம். நான் அரசு பள்ளியில் கிராமத்தில் படித்த ஆள். இப்போ என் பையன் நகர்ப்புறத்தில் ஒரு சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்தில் 10ஆம் வகுப்பு படிக்கான். வருஷத்துக்கு 1 லட்ச ரூபா ஃபீஸுண்ணே. தமிழ் வாசிக்க தெரியலை அவனுக்கா, தமிழ் வாசிக்க தெரியலண்ணே. சிபிஎஸ்சியில் படிக்க, சிபிஎஸ்சியில் 10ஆம் வகுப்பு படிக்கான் நகர்ப்புறத்தில். நகரத்தில் படிக்க பையனுக்கு தமிழ் வாசிக்க தெரியல. கிராமத்தில் படிக்க பிள்ளைகள் எப்படி உட்காந்து பார்த்தீங்களா, எவ்வளோ அருமையாக இருக்குது. வரிசையாக நின்று அந்த 3 அடுக்குகளாக நின்று கொயர் சாங், கோரல் மியூசிக்னு சொல்லுவாங்க, சேர்ந்து இசை இறைவணக்க பாட்டு எவ்வளோ அருமையாக பாடினாங்க. அந்த பிள்ளைகள் பாடும்போது உண்மையிலே எனக்கு மனசு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவ்வளோ அற்புதமாக பாடினாங்க. அங்கே கீபோர்டில் அந்த ரிதம் கொடுத்தாரு சார், மியூசிக் மாஸ்டர். அவங்க பாடும்போது நான் 1990 மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் அந்த சேர்ந்திசை பாடற் குழுவில் சேர்ந்து பாடின ஞாபகம். இப்போ சமீபத்தில் மறைந்து போனாரே கல்வி பேரரசி வசந்தி தேவி முனைவர், அவங்க அப்போ வைஸ் சான்சலராக இருந்தாங்க. 1990 3 அடுக்கில் இருப்பாங்க. கீழே வந்து பேஸு, அதுக்கடுத்து மிடிலு, மேலே ஹை டென்னர் ஹை பிச்சு பாடுதவன். நான் வந்து மிடிலு. எனக்கு பின்னால் இப்போ விஜய் ஆண்டனின்னு சினிமாவில் நடித்து இசை அமைச்சிக்கிட்டு இருக்காரு, அவர் எனக்கு பின்னால் நிற்பார். இந்த முன் வரிசையில் நிற்கிற ஆட்கள் கொஞ்சம் சங்கடப்படுவாங்க, ஏன்னா பாட்டை மனப்பாடம் பண்ணணும். பின் வரிசையில் இருக்க 2 பேருக்கு அந்த சங்கடம் கிடையாது. ஏன்னா முன்னால் இருக்க முதுகில் குத்தி வச்சுக்கலாம், அந்த பாட்டை மனப்பாடம் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. எதுக்கு சொல்கிறேன்னா, பாட்டு போட்டியில் பங்கெடுப்பது போல மிகுந்த எளிமை எங்கேயுமே கிடையாது. ஆனால் அந்த பேச்சு போட்டியில் பேசுறதுக்குள்ள பெரிய சிக்கலாக, நான் சொன்னேன் இல்லையா, நான் 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு நாங்குநேரி, 3, 4, 5 பாவூர் சத்திரம் டிடிடிஏ பள்ளிக்கூடம், 6ஆம் வகுப்பு அரையாண்டு பரிச்சவரே தென்காசி ஐசிஐ அரசு மேல்நிலைப் பள்ளி, 6ஆம் வகுப்பு அரையாண்டு பரிச்சைக்கு அப்புறம் 7ஆம் வகுப்பு முழுவாண்டு பரிச்சை, 6ஆம் வகுப்பு அரையாண்டு பரிச்சைக்கு அப்புறம் 6 முழுவாண்டு 7 1 வருஷம். இது பூரா கரிவலமந்தநல்லூர் ஆவண்ணா மானாச்சேனா.
8ஆம் வகுப்பு அரசு மேல்நிலைப்பள்ளி சங்கரங்கோயில், 9ஆம் வகுப்பு சாயமலை, 10ஆம் வகுப்பு கழுகுமலை, 11 வாசுதேவநல்லூர், 12 சிவகிரி. என்னுடைய தந்தையார் காவல்துறையிலே பணியாற்றினார். அவர் எங்கெல்லாம் மாற்றாங்களோ அங்கே நான் போயிடுவேன். தமிழ்நாட்டிலேயே 12 வகுப்புகளை 18 பள்ளிகளில் படித்த பெருமை எல் சுப்பிரமணியனை சேரும். நீங்கள் 12 வகுப்பு 18 வருஷம் படித்தேன்னு நினைச்சிடப்படாது. 18 பள்ளிக்கூடத்தில் படித்தேன். நான் 7ஆம் வகுப்பு படிக்கும்போது சார் பள்ளிக்கூடத்தில் கலை இலக்கிய கழகம்னு ஒன்று இருக்கும். பாட்டு போட்டி, பேச்சு போட்டியெல்லாம் வைப்பாங்க. பேச்சு போட்டியில் பேர் கொடுத்தா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நடுங்கிடும். ஏன்னு கேளுங்க, தமிழ் வாத்தியார் 4 பக்கம் எழுதி கொடுத்துருப்பார். நாம் மேடையில் வந்து நிற்போம். அன்னையிலிருந்து இன்ன வரைய பேச்சு போட்டினா எப்படி ஆரம்பிக்கணும்னு பிள்ளைகளுக்கு இப்படி தான் சொல்லி கொடுக்கான். தாமரை பூவில் அமர்ந்திருக்கிற தலைவர் அவர்களே, மல்லிகை போல் மனம் வீசி கொண்டிருக்கிற இருபால் ஆசிரிய பெருமக்களே, நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று வாதிட்ட நக்கீரர் பரம்பரையில் வந்த நடுவர் அவர்களே, என் உடன்பிறவா மாணவ மாணவிய சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். இப்படி தான் ஆரம்பிக்கணும். எங்கள் வாத்தியார் எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாருன்னா, நீ மேடைக்கு போய் பேசு, உனக்கு முன்னால் இருக்க அவ்வளோ பேர் முட்டாள்னு நினச்சிக்கிட்டு பேசினார். நான் மேடையில் போய் மைக்க பிடிக்க எங்கள் வாத்தியார் முன்னால் உட்காந்துருக்கார். நான் எப்படி நினைக்க முடியும்? அதான் விவரம். அப்படி சொல்லிட்டு ஆரம்பித்தேன். எப்படி ஆரம்பிப்போம் தெரியுமா? நான் பிறந்த நாடு இந்திய நாடு, இந்தியர் யாவரும் என் உடன் பிறந்தோர். நம் இந்திய திருநாட்டின் தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகள். மகாத்மா காந்தியடிகள் குஜராத் மாநிலத்தில் போர்பந்தர் என்கிற சிற்றூரிலே 1800 மறந்துவோம். பக்கத்தில் தமிழ் வாத்தியா இருந்தால், ரோமாடு என்னத்தை படித்த பைக்குள்ளே பேப்பர் இருக்கலாம் எடுத்து படிம்பார். அந்த கேவலத்துக்கு பயந்தோயே பேச்சு போட்டியில் பேர் கொடுக்கதே கிடையாது சார். இதாவது பரவாயில்ல, மறுநாள் பள்ளிக்கூடத்துக்கு வரும்போது பயலோ கூட படிக்கவும் பூரா சொல்லுவான், வகுப்பு தோழர்கள் கிளாஸ்மேட்டு 1800 இந்த கேவலத்துக்கு பயந்தோயே பேச்சு போட்டியில் பேரே கொடுக்க கிடையாது சார். ஆனால் பாட்டு போட்டினா பிரச்சனையே கிடையாது. எதாப்பில் இருக்க செவுத்தை பார்க்கணும், நம்ம பாட்டுக்கு மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கிறது அப்படியே பாடிடணும். அப்போல்லாம் பள்ளிக்கூடத்தில் சினிமா பாட்டு பாடப்படாது, பக்தி பாட்டு, தேசபக்தி பாட்டு தான் பாடணும். காயிலே புளிப்பதென்ன கண்ணபெருமானே, நீ கனியிலே இனிப்பதென்ன கண்ணபெருமானே, நோயிலே படுப்பதென்ன கண்ணபெருமானே, நீ நோன்பிலே உயிர்ப்பதென்ன கண்ணபெருமானேன்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டு நான் பாடினேன். எனக்கு அடுத்து மேரின்னு ஒரு பிள்ளை, அப்போவுமே இவ்வளோ உயரம் இருக்கும், 7ஆவது படிக்கும் போதே பாவாடை சட்டை தாவணி போட்டிருக்கும். அந்த பிள்ளை வந்துச்சு, தூயாதீ தூயவரே உமது புகழை நான் பாடவே, பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதீ தூயவரே உமது புகழை நான் பாடவேன்னு வாத்தியார் பார்த்தாரு. எல்எஸ் ரிஜெக்டட், மேரி செலக்டடுன்ட்டார். ஏன்னா அந்த குழந்தைகள்லாம் அவ்வளோ அருமையாக சார். அப்துல் கலாம் எம்ஐடியில் படித்து பேப்பர் போட்ட ஒரு கிராமத்து விஞ்ஞானி உலக அரங்கத்திலே விண்வெளி நாயகன் என்கிற பட்டத்தை பெற்று இந்தியாவினுடைய முதல் குடிமகனாக விளங்கினான். எவ்வளோ அருமையாக அந்த குழந்தைகள் வந்து நாடகம் போட்டு காமிச்சாங்க. நம்ம குழந்தைகள் ரீச் பள்ளி மாணவர்கள் சார், எறும்பை காட்டிலும் சுறுசுறுப்பானவர்கள், இரும்பை காட்டிலும் உறுதியானவர்கள், கரும்பை காட்டிலும் இனிப்பானவர்கள் சார். கிராமமா நகரமான்னு தீர்ப்பை நீங்கள் முதல்ல சொல்லிட்டிய. மூளைக்கரைப்பட்டி என்கிற அழகிய கிராமத்திலே இருக்கிற இந்த ரீச் மெட்ரிக் பள்ளின்னு ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் சார். நான் இந்த வேலைக்கு வரதுக்கு முன்னாடி கொஞ்ச நாள் வாத்தியார் வேலை தான் பார்த்தேன். நான் இங்கிலீஷ் மீடியம் பள்ளிக்கூடத்தில் 500 ரூபா சம்பளத்துக்கு 18 வருஷத்துக்கு முன்னால் வேலை பார்த்தேன். நான் அடிப்படையில் எம்எஸ்சி எம்எட் வேதியியல் பாடம், இந்த 11, 12 பயிலுகிற மாணவர்களுக்கு வேதியியல் பாடம் நடத்துவதற்கு தகுதியுடையவன் கவர்மெண்ட் எனக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கு. எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிஞ்சு ஒரு 28 வருஷத்துக்கு மேலே ஆகிட்டு 58லையாவது வேலை அடைக்கும்னு எதிர்பார்ப்போடு இருந்தேன். அதுலேயும் டெட்டுன்னு ஒரு பரீட்சை வச்சு என் வாழ்க்கையை டெட் ஆக்கிட்டான். நான் இந்த வேலைக்கு வர்றதுக்கு முன்னால் குற்றாலம் பக்கம் நகரம் ஒரு பெரிய பள்ளிக்கூடம், பேர் போன பள்ளிக்கூடம், பேரை சொல்ல நான் விரும்பலை, பழைய குற்றாலத்தில் இருக்குது. அங்கே பயல்களுக்கு பாடம் நடத்துறதுக்காக போனேன் சார். 8 பீரியடில் 7 பீரியடு கொண்டு குடலை உருவிடுவான், சும்மா இருக்க விட மாட்டான். நான் சொல்ல நீங்கள் வருத்தப்படக்கூடாது, நீங்கள் போனால் அரசு பள்ளி, அரசு சம்பளம். நானும் மலர்வழியும் பொழப்புக்காக இது. உண்மையில் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ணன் இவ்வளோ வற்புறுத்தி கூப்பிடலன்னா நான் இந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டேன். இவ்வளோ அருமையான குழந்தைகளை பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க பாருங்கள், ரொம்ப சிறப்பு சார். அந்த பள்ளிக்கூடத்தில் வேலை பார்த்தேன். 4ஆம் வகுப்பில் போய் என்ன தமிழ் பாடம் நடத்துனான்.
உள்ளே நுழைஞ்சோடனே இந்த பயில்கிட்ட கேள்வி கேட்கணும்னா அங்கே படிக்கிறோம் பூரா பணக்கார விட்டு பயிலுவோம் சார், நகரத்தில் இருக்கிற பயிலுக. உள்ளே நுழைஞ்சோடனே இந்த பயில்கிட்ட 2 கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்கலாம் இந்த பையன் நமக்கு பட்ட பெயர் வச்சுருவான், சேட்டக்கார பெயர். சயின்ஸ் வாத்தியார் ஒருத்தருக்கு கொஞ்சம் தொப்பை பெருசாக இருக்கும், அவருக்கு இந்த பேண்ட்டு இடுப்பில் நிற்கவே நிற்காது, எப்போ பார்த்தாலும் மேலே நெஞ்சு வரை இழுத்து விட்டுக்கிட்டே இருப்பார். இந்த பையன் அவனுக்கு பட்ட பேர் வச்சுருக்கான், இல்லை நெஞ்சிருக்கும் முறை வாராருலேங்க. இதாவது பரவாயில்ல, தமிழ் வாத்தியார் ஒருத்தர் முன்பல் 3 கிடையாது, அவர் வாயை திறந்தாருன்னா வாயிலேருந்து எச்சு பிடிச்சின்னு துப்பிக்கிட்டே இருப்பார். இந்த பையன் சொல்லலாம் எல்லாம் பன்னீர்செல்வம் கிளாஸு, பின்னால் ஓடி பேர் இல்லைன்னா குளிப்பாட்டிடுவாருங்க, சேட்டக்கார பேர். எங்கே நகர்ப்புறத்தில் நகரம் என்று சொல்லக்கூடிய அந்த படித்த இடத்துல அறிவுள்ளவர்கள் பண்புள்ளவர்கள் பணக்காரர்கள் இருக்கிற இடத்துல இருக்க பையன். நான் நுழைஞ்சோடனே இவன்கிட்ட கேள்வியை கேட்கணும், இல்லை நமக்கும் பட்ட பேர் வச்சுருவான் அப்படின்ட்டு இந்த பேர்கிட்ட 2 கேள்வி. இலே கண்ணா ராஜா, எட்டயபுரத்தில் பிறந்தவர் யாருண்ணே? ஒரு பேர் எங்கள் பெரியப்பா சுப்பியா சார்னா. எருவமாடு தனி ஒருவனுக்கு உணவில்லையெனில் ஜெகத்தினை அழித்திடுவோம் நானே, ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று அந்த எட்டயபுரத்து கட்டுமீசை கவி மகாகவி சுப்பிரமணிய பாரதி பேர் தெரியல சார். நீங்கள் என்ன கேள்வி கேட்டிய? எட்டயபுரத்தில் பிறந்தவர் யார்? எட்டயபுரத்தில் 15,000 பேர் பிறந்திருக்காங்க, எங்கள் பெரியப்பா சுப்பியாவும் அங்கே தானே பிறந்தார். நீர் கேள்வி ஒழுங்காவே கேட்கணும். பாரதியார் எங்கே பிறந்தார்னா நான் எட்டயபுரம் இருப்பேன், நீர்லாம் பாடம் நடத்தி நம்மகிட்ட படித்து விளங்காங்க. கிராமத்தில் இருக்க பயில வாத்தியாருக்கு எவ்வளோ மரியாதை சார். எனக்கு பாடம் எடுத்த வாத்தியார் இன்றைக்கும் தெருவில் நடந்து போனால் நான் மோட்டர் பைக்கில் போனால் கூட பைக்கை நிப்பாட்டிட்டு 2 கரங்களையும் கூப்பி அவருக்கு வணக்கம் சொல்லுவேன் சார். இது கிராமப்புறத்திலே வளர்ந்த குழந்தைகளுடைய அந்த பண்பாடு சார். இப்போ நகர்ப்புறத்தில் படிக்கிற பயலை வாத்தியார் கண்டிக்க முடியுதா? நீங்களே மனசாட்சியில் கை வச்சு சொல்லுங்கள், நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்கள். அன்னைக்கு உண்மையிலே நகரத்தில் திருநெல்வேலி டவுனில் நடந்தது. நமக்கு தெரிஞ்ச ஒரு பையன் சிகரெட்டு குடிச்சுக்கிட்டு இருந்தான். சிகரெட்டு குடிச்சுக்கிட்டு இருக்கான், உங்களுக்கு தெரிஞ்சவே. அதனால நான் பார்த்தேன், சிகரெட்டை அணைக்கலை. சிகரெட்டு அப்போ தான் கப்புன்னு இழுக்கான். அவன் ஐயா வந்தார், சிகரெட்டை அணைச்சிட்டான். நான் அந்த கேட்டேன், ஏல நீ நல்ல பையன்ல, உங்கள் அப்பா வந்தோடனே சிகரெட்டை அணைச்சிட்டிய அப்படின்னேன். இல்லைன்னா அவர் பிடிங்கி இழுத்துட்டு போயிடுவாருங்க. இப்படி தான் சார் நகர் விளங்காத வேலை இருக்கான். நகர்ப்புறத்தில் இப்படி தான் சார் பழக்க வழக்கம். சிட்டியில் ஒன்று மோசமாக தான் இருக்கு சார். நல்ல பண்பாடு கலாச்சாரம் நகர்ப்புறத்தில் நீங்கள் எதிர்பார்த்து எங்கே இருக்கு சார்? நம்ம அன்னைக்கு ஒரு பையன் வீட்டு கூரையில் உட்காந்துட்டு தீயை வச்சுக்கிட்டு இருக்கான். அவள் அம்மாட்ட கேட்டேன், என்னம்மா மோசமான பயலாக இருக்கானா என்ன? சார் இது மூத்த கொல்லி, இதுக்கு மூத்த கொல்லி ஒன்று கிடக்கு, இவனாவது தீ வைக்க சினிமாவுக்கு 150 ரூபா தாரையான்னு கேட்பான். அந்த பாவி தீயை வச்சுட்டு தான் கேட்பாங்க. என்ன நிலைமை சார்? சரி, இந்த கேள்வியை கேட்டால் சிக்கல் வந்துடுது. பொதுவாக கேட்போம்னு ஒரு வேலை எழுப்பினேன். இல்லை படித்து முடித்தோன்னு நான் என்ன ஆகிறேன் நீ அப்படின்னேன். ஒருத்தன் சார் நான் டாக்டர் ஆகிறேன் சார். வெரி குட், சபாஷ். எல்லாம் நீ என்ன ஆகிற சார்? நான் இன்ஜினியர் ஆகிறேன் சார்னா. இன்னொரு வேலை எழுப்பிவிட்டேன், நீ என்ன போகிற சார்? நான் கலெக்டர் ஆகிறேன் சார்னா. பரவாயில்ல, எல்லோரும் உயர்ந்த குறிக்கோளை மனசில் வச்சுருக்கான். கடைசி பஞ்சு எல்லா வகுப்புலேயும் கடைசியில் போட்டிருப்பான் மாப்பிள்ளை பெஞ்சுன்னு பேர். இந்த மக்கு மாட்டுசாமி வில்லங்க வீராசாமி அவ்வளோ வேலை அந்த பெஞ்செலாம் உட்காந்துருப்பான். இந்த வில்லங்கத்தை எழுப்பினேன். எல்லாம் படித்து முடித்தோடனே என்ன ஆப்பறான்னா அவன் எந்திரிச்சான். சார் நான் சொல்லுவேன், நீங்கள் வருத்தப்படப்படாதுன்னா. நான் கேள்வி கேட்க நீ பதில் சொல்கிற, இதில் ஏன்டா வருத்தம் இருக்குது சொல்லுடான்னே. அவன் எந்திரிச்சான். சார் நான் இன்ஜினியரிங் காலேஜில் போய் எம்பிபிஎஸ் படித்து கம்ப்யூட்டர் கம்பெனியில் போலீஸ் ஆளாக போகிறேன் சார்னா. எனக்கு தூக்கி வாரி போட்டு எருவமாடு இல்லை என்ன சொல்லுதானே சார்? நான் இன்ஜினியரிங் காலேஜில் போய் எம்பிபிஎஸ் படித்து கம்ப்யூட்டர் கம்பெனியில் போலீஸாக ஆளாக போகிறேன் சார். இல்லை நீ சொல்லது ஒன்றுமே விளங்க மாட்டேங்கல என்ன? ஆமாம், நீர் நடத்த பாடம் மட்டும் என்ன விளங்க வச்சதுன்னு போயிட்டான். நகர்ப்புறத்தில் இருக்க பயில எப்படி இருப்பான் சார்? சார் ஒழுக்கம் கிடையாது சார், பண்பாடு கிடையாது சார். சார் நகர்ப்புறத்தில் பிள்ளைகளை எப்படி அனுப்புதான் தெரியுமா சார்? காலையில் 7:30 மணிக்கு என் பையலை கொண்டு பள்ளிக்கூடத்தில் விட்டுருக்கேன். 10வது படிக்க போய் 7:30 உள்ளே நிற்கணும். 7:31 உள்ளே போனால் நிற்கக்கூடாது, வெளியே நிப்பாட்டிடுவான் 1.5 மணி நேரம். இந்த பிள்ளைகள் காலையில் கிளம்புறதுக்குள்ளே அடே அப்பா சார். சார் 3 வயசில் யூகேஜி சார், 2 வயசில் எல்கேஜி, 1 வயசில் ப்ரீகேஜி. அதுலேயும் இந்த ப்ரீகேஜியே இப்போ 2 ஆக்கிட்டான். ஒன்று அப்பர் ப்ரீகேஜி, இன்னொன்று லோயர் ப்ரீகேஜி. நல்லா கேட்கணும். 3 வயசில் யூகேஜி, 2 வயசில் எல்கேஜி, 1 வயசில் ப்ரீகேஜி. போகிற போக்க பார்த்தா அம்மா வயிற்றுக்குள்ளே இருந்து பிள்ளை வந்தோடனே தூக்கி கொண்டு பள்ளிக்கூடத்தில் எரிஞ்சிட வேண்டியது. சனியை அவம்பாடு வீட்டில் நடந்து உயிரை வாங்குதான். நகர்ப்புறத்தில் அம்மாமாரெலாம் அழகாக உட்காந்து டிவி முன்னால் 24 மணி நேரம் டிவி நகர்ப்புறத்தில். அது என் வீட்டுக்காரியை பற்றி நான் இங்கே சொல்லாமல் இருக்கவே முடியாது சார். அடே அப்பா,
சார் டிவியை போட்டு பார்த்துக்கிட்டு ஸ்ரீராம ஜெயம் எழுதுதா சார். ஒன்று டிவியை பார்க்கணும், இல்லைன்னா ஸ்ரீராம ஜெயத்தை எழுதணும். ரெண்டையும் மாற்றி மாற்றி எழுதி அது இதான் இது அதான்னு தெரியலை சார். டிவியில் என்ன விளம்பரம் போட்டாலும் வாங்கணுங்கிற மோகம் யார்கிட்ட இருக்குது? நகர்ப்புறத்தில் இருக்கவங்ககிட்ட தான் சார். கிராமப்புறத்தில் இருக்கவங்ககிட்ட வாங்கணும்னு நினப்பு இருந்தாலும் வாங்குறதுக்கு வழி இருக்காது. ஆனால் இங்கே நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஃபோன் பண்ணால் போதும். இப்போல்லாம் வீட்டில் வந்து சாப்பாடு கொடுத்துருதான். போகிற போக்க பார்த்தா சாப்பாடையும் கொடுத்து கொண்டு வந்த சாப்பாட்டையும் ஊட்டி விட்ருவான் போலுக்கு, அதுக்கு சர்வீஸ் வச்சுருவான் போலுக்கு. அந்த அளவுக்கு மோசமாகி போய் சார். சார் நாட்டில் எங்கே பார்த்தாலும் காலையில் இந்த பயலோட கிளப்பதுக்கு அடேங்க அப்பா, காலைல 7 மணிக்கு நல்லா தூங்கிட்டு இருக்க 3 வயசு பயலை முதுகில் 2 தட்டு தட்டி மூஞ்ச கழுவி, கழுத்தில் மாட்ட வேண்டிய டையை தூக்கி காலில் போட்டு, காலில் மாட்ட வேண்டிய ஷூ தூக்கி கழுத்தில் போட்டு, முதுகில் ஒரு மூட்டையை தூக்கி வச்சு, ஏற்கனவே ஆட்டோவில் 55 பேர் இருப்பான். பைய பூரா உள்ளே அடக்கும், பயலை பூரா வெளியே அடக்கும். இந்த 55ல் ஒன்று 56 இவனை உள்ளே திணிச்சு, ஒரு பேர் ஆட்டோ டிரைவர் மடியில் உட்காந்து ஆட்டோ ஓட்டுவான், இன்னொரு பேர் பக்கத்தில் உட்காந்து பப்பாயின்னு அடிப்பான். ஒரு ஆட்டோ டிரைவர்கிட்ட கேட்டேன், ஏன்னா இது உனக்கே நல்லா இருக்கா, உனக்கே நல்லா இருக்கா, பச்சை பிள்ளைன இந்த வயசில் ஆட்டோ ஓட்ட அனுப்புது, என்னால் சும்மா கிடலை, எருமாடு 15 வருஷம் கழித்து ஆட்டோ தானே ஓட்ட போகிறான், இப்பவுமே ஓட்டி பழகட்டும்ங்க. அங்கே பள்ளிக்கூடத்தில் போய் இந்த டிப்பர் லாரியிலேருந்து மண்ணை தட்டின மாதிரி நகர்ப்புறத்தில் இந்த பயலில் ஆட்டோவை தலைகுப்புற கவுத்துன உடனே இந்த புத்தக பையை எடுக்கிறதா, லஞ்ச் பாக்ஸை எடுக்கிறதா, வாட்டர் பேக்கை எடுக்கிறதான்னு தெரியாமல் திண்டாடி போய் கிடப்பான் சார். அந்த நேரம் பார்க்க அந்த டவுசர் வேறு வந்து போகும். இவன் எதை பிடிக்க எதை எடுக்கன்னு தெரியாமல் பள்ளிக்கூடத்துக்குள்ளே உட்கார்ந்த உடனே ஐயோ பாவம், அங்கே 1500 ரூபா சம்பளத்துக்கு ஒரு மிஸ்ஸை வேலைக்கு போட்டிருப்பாங்க. அந்த மிஸ் உள்ளே வந்தோடனே குட் மார்னிங் சில்ட்ரன், அவ்வளோ பேரும் குட் மார்னிங் மிஸ். ஆமாம், அவ்வளோ பேரும் லண்டனில் ராக்பல்ல இருக்கு பிறந்த பையன், ஒரு பேருக்கு தமிழே தெரியாது. அந்த மிஸ் உடனே போர்டில் APPLE ஆப்பிள் 55 ஒன்று போல எழுதும், APPLE ஆப்பிள், ரெண்டாவது BOY பாய் 54 எழுதும், BOY பாய். கடைசி பெஞ்சில் ஒருத்தர் மிஸ் ஆய் மிஸ், நோ 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 BOY பாய் மிஸ் ஆய். 7 மணிக்கே தூங்குற வேலை முதல்ல தட்டி கழுத்தில் மாட்ட வேண்டிய தூக்கி காலில் மாட்டி, காலில் மாட்ட வேண்டிய கழுத்தை தூட்டி 55ஓட 56 திரிச்சா அவன் ஆயின்னு சொல்லான், பேயின்னா சொல்லுவான். இதுக்கு தான் பள்ளிக்கூடத்தில் அந்த உட்காந்துருக்காங்க பாருங்க, ஆயாம்மா வச்சுருப்பாங்க. எந்த பிள்ளைகள்லாம் ஆய் போதோ அந்த பிள்ளைகள்லாம் க்ளீன் பண்ணி திரும்பி கொண்டு உட்கார வைக்கிறதுனால அந்த அம்மா பேர் ஆயாம்மா. அம்மாவுக்கு இணை. இதுக்காகத்தான் வீட்டுக்கு பக்கத்திலேயே குழந்தைகள் படிக்க வைக்க வேண்டும் என்பது எண்ணம் சார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார், பிஞ்சு குழந்தைகளை சுதந்திரமாக வளர்க்குறது கூட அந்த கிராமப்புறத்தில் தான் சார். வீட்டில் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைன்னு பாட்டி இருப்பா, தாத்தா இருப்பா, எல்லாரும் இருப்பாங்க சார். நகர்ப்புறத்தில் நான் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கேன் சார். அப்பார்ட்மெண்ட்டில் நான் இருக்கேன், 2வது மாடி, எனக்கு மேலே ஒரு மாடி இருக்குது. என் வீட்டோட தரைத்தளமும் எனக்கு சொந்தம் கிடையாது, கூரையும் எனக்கு சொந்தம் கிடையாது. நான் அந்த இடத்துல உட்காந்துருக்கேன். 4 வீட்டு வாசல் 4க்கு 4 அடியில் இருக்குது. 4 வீட்டுக்காரியும் பெருக்க மாட்டான். 1500 ரூபா சம்பளம் கொடுத்து தூக்குறதுக்கு ஒரு பொம்பளை போட்டிருக்கு. அவள் குனியவே மாட்டா, நின்றுட்டு தடவிட்டு போய் மாதம் 1500 வாங்கிடுவா சார். சார் வாழ்க்கையில் சொன்னேன் இல்லையா, சாப்பாடு இல்லைன்னா எதுவுமே கிடையாது சார். சாப்பாடு இல்லைன்னா எதுவுமே கிடையாது. சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழன்றும் உழவே தலைன்னா. நீ என்னதான் நகரம்னு சொன்னாலும் சரி, நீ 2G 3G 4G 5G எத்தனை G வச்சாலும் சரி சார், கிராமத்தில் என்னுடைய விவசாயி விளைவிக்கிற அந்த அரிசியால் செய்யப்பட்ட கஞ்சி இல்லாமல் நீ வாழ முடியுமா சார்? நாங்கள் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போவோமா, எல்லாத்தையும் வாங்குவோம், பூரா EMI கட்டி திணறி தற்கொலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார் அவ்வளோ பேர் நகர்ப்புறத்தில். சார் ஒழுக்கம் இல்லை சார், பஸ்ஸுக்கு சீட்டு பிடிக்கிறது கூட சங்கடம், எல்லா இடத்துலையும் பிரச்சனை இருக்குது சார். ஒரே ஒரு செய்தி, இந்த உலகத்தில் கிராமப்புறத்திலே தான் உழைப்பு இருக்கிறது, நோய் இல்லை, ஆரோக்கியம் இருக்கு. கிராமப்புறத்தில் தான் ஒருவருக்கு ஒருவர் அன்பு செலுத்தி விட்டு கொடுத்து வாழுகின்ற வாழ்க்கை இருக்கிறது. கிராமப்புறத்தில் தான் மனுஷனா பாவிக்கிற மனிதம் இருக்கு. நகர்ப்புறத்தில் இவை எல்லாம் கிராமப்புறத்தை போல அதிக அளவில் இல்லை, எங்கேயாவது 1 2 இருக்கும். அதனால இன்னைக்கும் சரி, அன்னைக்கும் சரி, என்னைக்கும் சரி, மகிழ்ச்சியான வாழ்க்கை என்பது நகரத்தை விட கிராமத்திலே 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 என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
அருமையான முறையில் நம்முடைய பண்பலை அறிவிப்பாளர் எல் சுப்பிரமணியன் அவர்கள் நிறைவு செய்திருக்கின்றார்கள். இப்போது ஒரு 10 நிமிஷத்தில் சார் பேசுவாங்க. நான் ஒரு 5 நிமிஷத்தில் தீர்ப்பு கொடுப்பேன் என்பதை சொல்லி தூய சவேரியார் தன்னாட்சி கல்லூரியினுடைய தமிழ் பேராசிரியர் முனைவர் அந்தோணி ராஜ் அவர்கள் வருகை தருகின்றார்கள். அடிச்சு பெஞ்சா மழை, அசையாமனுன்னா சிலை, மீன் பிடிக்க வேணும் வலை, பட்டிமன்றம்னா நீங்கள் தாயா தலை தலை தலை. ஏ தலையை சொன்னோன்னே எவ்வளோ சத்தம் வருது ஐயா. திருநெல்வேலினா அல்வா, பழனினா பஞ்சாமிர்தம், திருப்பதினா லட்டு, தூத்துக்குடினா உப்பு, மூலக்கரைப்பட்டினா நட்பு நட்பு நட்புன்னு சொல்லிட்டு ஐயா 2 பக்கமும் நிறைஞ்சிருக்காங்க. இந்த பக்கம்லாம் ராஜாக்கள், அந்த பக்கம்லாம் ரோஜாக்கள். ஓ, இது ராஜாக்கள், அந்த ரோஜாக்கள். பார்க்கறதுக்கே அற்புதமா இருக்கு. இவ்வளவு நேரம் என்ன புழுவு புழுகிட்டு போயிருக்காங்க ஐயா. அண்ட புழுகு ஆகாச புழுகு மாதிரி புழுகிட்டு போய் வந்தவங்க அண்ட புழுகு, அடுத்து வந்தவர் ஆகாச புழுகா புழுகிட்டு போயிருக்காரு ஐயா. கிராமப்புறத்தில் தான் மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சின்னா அங்கேயே ஒரு துண்டை விரிச்சு உட்கார்ந்துட வேண்டியதானே. ஏன் நகரத்துக்கு வார? ஏன் வாரீங்க? எதுக்கு எடுத்தாலும் இங்கே வந்துக்கிட்டு கிராமத்து மாதிரி மகிழ்ச்சி உண்டா ஐயா? நான் கிராமத்துக்காரன் தான். நான் கிராமத்தில் இருந்தவன் தான், கிராமத்தில் வாழ்ந்தவன் தான். பிக்கல் தாங்க முடியாமல் ஓடி வந்திருக்கேன். என்ன பாடுபடுத்தான் தெரியுமா? கிராமத்தில் ஒரு கல்யாண பத்திரிக்கை அடித்தாலே சண்டை. கல்யாண பத்திரிகையில சண்டை, கல்யாண பத்திரிக்கையில் சண்டை. என் பேரை விட்டுட்டான், என் பேரை அவன் யார் சொந்த, என் பேரை 4ஆவதா போட்டிருக்கான், என் பேரை 6ஆவது போட்டிருக்கான். அவன் என்ன உறவு முறை வரும் தெரியுமா? என் கொழுந்தனுக்கு சித்தப்பாக்கு மச்சிரனுக்கு பெரியப்பா பையனோட அண்ணன் தம்பி முறை வரும். அவன் பேரை போட முடியுமா? அவன் பத்திரிக்கையில் என் பேரை போடலன்னு சண்டைக்கு வருவான். சரி, கல்யாணம் காய்ச்சி முடிச்சா பிள்ளை பிறந்தா யார் சேன தண்ணி வாயில் கொடுக்கன்னு சண்டை. 2 வீட்டுக்காரங்களுக்கு சண்டை கிராமத்தில், யார் வாயில் இனிப்பு தண்ணி கொடுக்கலான்னு. கிராமத்தில் 2 பீஸு தான் இருக்கும். ஒன்று முட்டா பீஸு, இன்னொன்று முரட்டு பீஸு. இந்த 2 பீஸும் தான் அலைஞ்சிக்கிட்டு இருக்கும். ஆனால் நகரத்தில் அப்படி இல்லை. நகரத்தில் எவனையும் கண்டுக்கிடவே மாட்டான். ஒரு பையிலும் கண்டுக்கிட மாட்டான். அதான் சுதந்திரம். கிராமத்தில் சிசிடிவி வைக்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? கிராமத்தில் இருக்க கிளவி இருக்கா பாரு, அவள் தான் சிசிடிவி. கிராமத்தில் இருக்க கிளவி தான் சிசிடிவி. ஒருத்தனை வர விட மாட்டா. யாரு நீங்கள் எங்கேருந்து வாரீங்க? ஓ, செல்லையா வீட்டுக்கா? அவன் போன வாரம் தான் ஓடி போனான் அப்படின்பா. ஆனால் நகரத்தில் நம்ம சுதந்திரமாக இருக்கலாம், யாரும் நம்மளை கண்டுக்கிட மாட்டாங்க, சந்தோஷமாக இருக்கலாம். கிராமத்தில் அப்படி இல்லை, புரணி பேசுவாங்க. யாருனாலும் புரணி, போட்டி, பொறாமை. கிராமத்தில் அவ்வளோ பொறாமை. நான் வீட்டில் ஒன்றும் இல்லை, முன்னாடி கிராமத்தில் தான் இருந்தேன். என் வீட்டில் முருங்கை மரம் வச்சுருந்தேன். அதில் நல்ல சொலையாக நீள நீளமாக முருங்கையாக வளர்ந்துச்சு. பக்கத்து வீட்டு கிளவி சொன்னா, ஏ அப்பா எப்பேற்பட்ட முருங்கைக்கான்னா இடி விழுந்து முருங்கை மரமே கருகி போச்சு. பொறாமை கிராமத்தில். ஆனால் சிட்டிக்குள்ளே யாரையும் பார்த்து பொறாமப்பட மாட்டாங்க. ஏன் தெரியுமா? சிட்டியில் பொறாமப்படுறதுக்கு நேரம் இருக்காது. இங்கே யாருக்கு டைம் இல்லை. இப்போமே டைமை பார்த்துட்டு வேகமாக போய்கிட்டு இருக்கோம். கிராமத்தில் அப்படி இல்லை. ஒரு பஞ்சாயத்து கேட்டால் 18 பச்சு பஞ்சாயத்து, அதுக்கு ஒரு சமுக்காலம், ஒரு 5 போன செம்பு, அதுக்கு ஒரு நாட்டாமை. ஐயா, நீங்கள் இப்போ சிட்டிக்குள்ளேருந்து வந்திருக்கீங்க, நீங்கள் இப்போ தீர்ப்பு சொல்ல போகிறீங்க, எதுனாலும் நாங்கள் ஏற்றுக்கிடுவோம். ஆனால் கிராமத்தில் நாட்டாமை, தீர்ப்பை மாற்றி சொல்லு, எதுக்கு எடுத்தாலும் கம்பு கட்டை அருவா. இதான கிராமம். ஆனால் நகரத்துக்கு வாங்கய்யா, நமக்கு என்ன குறை இல்லை. கிராமத்தில் நிம்மதியாக இருக்க முடியுமா? கிராமத்தில் ஒருத்தர் கூட பொறுமை கிடையாது. கிராமத்தில் ஒரு பேருக்கு பொறுமை கிடையாது. ஆனால் நகரத்தில் பொறுமை உண்டு. இதை ஒரு உதாரணம் சொல்லிட்டா, கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொம்பளை பிள்ளைய நான் கையை பிடிக்க போனேன், டப்புன்னு கையை வெடுக்குன்னு இழுக்கு, ஒரு பொறுமை இல்லை. நான் நகரத்தில் இருக்கேன், என்னை ஒரு பொம்பளை பிள்ளைய கையை பிடிக்க சொல்லுங்க, என்னைய நான் எவ்வளோ பொறுமையாக கொடுத்துக்கிட்டு இருக்கேன்னு பாருங்கள். நான் அவசரப்பட மாட்டேன். ஆனால் காலேஜில் வேலை ஆத்தியார் எவ்வளோ நல்லா இருக்காருங்கிறது இப்போ தான் தெரியுது நமக்கு. ஐயா, ஒரு கிராமங்காங்க, பொம்பளையில் நிம்மதியாக இருக்கிறது நகரத்தில் தான். பொம்பளையில் சுதந்திரமாக இருக்கிறது நகரத்தில் தான். வேண்டிய ட்ரெஸ் போட்டுக்கலாம், நைட்டியாக போடுங்க, சுடிதாராக போடுங்க, லெக்கின்ஸாக போடுங்க, நீங்கள் எந்த ட்ரெஸ்னாலும் சிட்டிக்குள்ளே போட்டுக்கலாம். ஆனால் கிராமத்துக்குள்ளே 62 முழம் சேலை, 34 முழம் சேலை. எதுக்கு?
ஏன் பொம்பளை பிள்ளைய அடிமை வச்சுருக்கீங்க? இதுக்கு முன்னாடி ஒரு சொல்லிட்டு போகிறாரு, ப்ளே ஸ்கூல் தள்ளுறாங்கன்னு. யார் பார்க்க? நீங்கள் பொம்பளைட்டு தானே கொடுக்கீங்க. ஏதாச்சும் ஒரு ஆம்பளைட்ட பிள்ளைய கொடுத்து பாருங்கள், உடனே ஏமா ஓட்டதான் இருப்பான்னு கொடுத்துருவோம். ஆனால் நகரத்தில் பொம்பளை பிள்ளைகள் வேலைக்கு போகுது, படிக்கி, சந்தோஷமாக இருக்குது, கை நிறைய சம்பாதிக்கி, யாரை பற்றி அது கவலைப்படாது. கிராமத்தில் எப்படி தெரியுமா? நான் கிராமத்தில் இருந்தேன், எனக்கு கல்யாணம் ஆகவே லேட் ஆயிடுச்சு. காரணம் என்ன தெரியுமா? செவ்வாய் தோசைன்ட்டான். கிராமத்தில் செவ்வாய் தோசம், சனி தோசம், வியாழன் தோசம், வெள்ளி தோசம் எல்லாத்தையும் சொல்லுவோம். ஆனால் நகரத்தில் அப்படி தோசம் கிசம்லாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச ஒரே தோசம் ஜலதோஷம் மட்டும்தான். அதனால் நீ சுதந்திரமாக இருக்கணுமா, சந்தோஷமாக இருக்கணுமா, நல்லா சம்பாதிக்கணுமா, குடும்பத்தோடு ஃப்ரீயாக இருக்கணுமா, சிட்டிக்கு போய் வர்ற வழியை பாரு என்று சொல்லிக்கொண்டு நல்ல வாய்ப்புக்கு விடை கூறி நீங்கள் எனக்கு ஆதரவாக சொன்னீங்கன்னா அந்த எதுக்க இருக்கு பாருங்கள் காரு, அதை உங்களுக்கு கிஃப்டாக கொடுக்கன்னு சொல்லிட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அருமையாக 4 அறிஞர் பெருமக்கள் பேசி நடுவர் தீர்ப்பு என்ற நல்ல கட்டத்திற்கு வந்திருக்கின்றோம். நான் ரொம்ப நேரம்லாம் பேச மாட்டேன். இப்போ மணி 12:23, 2 நிமிஷத்தில் தீர்ப்பு. 12:30 மணிக்கு முடிச்சுருவோம். நல்லா கவனிச்சா. நீங்கள் அமைதியாக இல்லைன்னா அரை மணி நேரம் பேசுவேன். நீங்கள் அமைதியாக இருந்துட்டீங்கன்னா 2 நிமிஷத்தில் தீர்ப்பு. சுதந்திர இந்தியாவில் மகிழ்ச்சியில் திளைப்பது கிராமச் சூழலா நகரச் சூழலா? நகரம்னு 2 பேர் பேசியிருக்காங்க, கிராமம்னு 2 பேர் பேசியிருக்காங்க. நகரத்தில் என்னெல்லாம் சொன்னாங்க? எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குன்னாங்க. நல்ல மருத்துவம் இருக்குது, ஐஐடி போன்ற நல்ல கல்வி நிறுவனங்கள் இருக்குது. அப்போ நல்ல கல்வி நிறுவனங்கள் இருக்குது, நல்ல மருத்துவ வசதி இருக்குது, நல்ல ஃபெசிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இன்றைக்கி நல்ல யோசித்து பார்த்தா கிராமத்துலேயும் நல்ல மருத்துவ வசதி இருக்குது. உங்களை தேடி மருத்துவம்னு சொல்லி வீடை தேடி மருத்துவம் வருது. அதே நேரத்தில் எல்லா ஃபெசிலிட்டியும் கழிவறையிலேருந்து எல்லாம் வீட்டுக்கு வீடு. இன்றைக்கி மத்திய அரசு திட்டத்தில் எல்லா வீடுகளுக்கும் குடிநீர் இணைப்பு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மாநில அரசு நல்ல மருத்துவ வசதியை செஞ்சு 108 ஆம்புலன்ஸ் ஒவ்வொரு கிராம பகுதியிலும் இருக்குது. ஒரு அவசரம்னா உடனே 108 ஆம்புலன்ஸு காப்பாற்ற வழி இருக்குது. அதே நேரத்தில் கிராமத்தில் நல்ல கல்வி இன்றைக்கு கிடைக்கின்றது. நல்ல ஒரே ஒரு எடுத்துக்காட்டு, மூலைகரைப்பட்டியில் திருநெல்வேலியில் எவ்வளவு தரமான கல்வி கிடைக்குமோ அப்படிப்பட்ட தரமான கல்வியை உடற்கல்வி, விளையாட்டுத் துறையானாலும் சரி, கலைத்துறையானாலும் சரி, எல்லா துறையிலும் சாதனை படைக்கக்கூடிய ரீச் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருப்பது போல கிராமப்புறத்தில் நல்ல கல்வி இருக்குது. 2வது, கிராமப்புறத்தில் பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட நல்ல ஒழுக்கம் இருக்குது, நல்ல பண்பாடு இருக்குது, நல்ல கலாச்சாரம் இருக்குது, ஒருவர் மதிக்கக்கூடிய நல்ல பண்பு இருக்குது. ஆனால் நகர்ப்புறத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பழக்க வழக்கங்கள் பாதிப்பு, போதைப் பொருள் பாதிப்பு, அந்த மாணவர்கள்ட்ட கலாச்சார சீரழிவு, அவருடைய உடையில் பாதிப்பு, அவருடைய மனத்தில் பாதிப்பு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிட்டியில் பார்த்தீங்கன்னா தினந்தோறும் மாணவர்களுக்குள்ள சண்டை, கல்லூரி மாணவர்களுக்கிட்ட சண்டை, செல்ஃபோனால் பல பாதிப்பு. இப்படிப்பட்ட தகவல் தொடர்பு சாதனங்களால் ஏற்படுகின்ற பாதிப்புகள் கிராமத்தில் கிடையாது. கிராமத்தில் ஒற்றுமை இருக்குது, கிராமத்தில் நல்ல கல்வி இருக்குது, கிராமத்தில் தூய்மையான காற்று இருக்குது, கிராமத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணி இருக்குது குளிப்பதற்கு, நல்ல ஆறு குளம் போன்ற எல்லா வசதிகளும் இருப்பது எங்கன்னா கிராமத்தில். நல்ல கல்வி கற்பதற்கான வழி இருக்குது. எல்லா விதமான வசதிகளும் இன்றைக்கு நகர்ப்புறத்தை மாதிரி கிராமத்திலையும் அமைக்கப்பட்டிருப்பதனால உண்மையிலே மகிழ்ச்சி, நிரந்தரமான மகிழ்ச்சி நம்முடைய வாழ்க்கையில் எதில் கிடைக்கிறது உண்மை என்று சொன்னால், உண்மையில் நகர்ப்புறத்தை விட 1 பங்கு அதிகமாக எங்கே கிடைக்கிறது என்று சொன்னால் கிராமத்திலே தான் கிடைக்கிறது. விவசாயம் வளர்வது கிராமத்திலே, பசுமை புரட்சி வளர்வது கிராமத்திலே, நீல புரட்சி கிடைப்பது கிராமத்திலே, நல்ல கல்வி கிடைப்பது கிராமத்திலே, நல்ல ஒழுக்கத்தை கற்றுத்தருவது கிராமத்திலே, நல்ல பண்பாடை கற்றுத்தருவது கிராமத்திலே, பெற்றோர்களை வைத்து காப்பது கிராமத்திலே. நகரத்தில் பார்த்தீங்கன்னா அநாதை இல்லங்களும் முதியோர் இல்லங்களும் இருப்பது நகர்ப்புறத்தில் என்று சொன்னால், பெற்றோர்களை பேணி பாதுகாத்து நல்ல கல்வியிலே கொடுத்து வாழ்க்கையில் உயர்வதற்கு ஒழுக்கத்தையும்
பண்பாடையும் கற்றுத்தருவது எதுனா கிராமச்சூழலே 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 என்று அருமையான தீர்ப்பினை வழங்கி அற்புதமான இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்கின்ற சேவை செம்மல் ரீச் மெட்ரிகுலேஷன் பள்ளியினுடைய தாளாளர் லிவிங்ஸ்டன் அவர்களுக்கும், நம்முடைய முதல்வர் எலிசபெத் அவர்களுக்கும், நம்முடைய வைஸ் பிரின்சிபால் துரை சாருக்கும், அற்புதமான இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்த அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும், மயூரி தொலைக்காட்சியினுடைய அன்பு சகோதரர் சண்முகம் சார் அவர்களுக்கும், ஆசிரியர் பெருமக்களுக்கும், மாணவ கண்மணி செல்வங்களுக்கும் எல்லா வளமும் நலமும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 ஆண்டு எல்லா வளமும் பெற்று இந்த பள்ளி பிற்காலத்திலே ஒரு கல்லூரியாக திகழ வேண்டும், பல்கலைக்கழகமாக மிளிர வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நிகழ்ச்சி நல்லா இருந்துச்சா நல்லா இல்லையா? அவங்க அனைவருக்கும் ஒரு நல்ல ஒரு கிளாப் பண்ணிடுவோமா? அனைவருக்கும் மிக்க நன்றி. ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க பிள்ளைகள். தேங்க்யூ. உங்களுக்கும் நான் நன்றி சொல்லணும். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் காலம் அடக்கிக்கிட்டே உட்காந்துருக்கீங்க. பாய்ஸுக்கும் சரி கேர்ள்ஸுக்கும் சரி. உங்களுக்கும் நிர்வாகத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி. ஒரு சில பெற்றோர்களை பார்க்கிறோம், அவர்களுக்கும் நிர்வாகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அருமையான ஆசிரியர் பெருமக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு மிஸ்டர் ஷாகுல் அமீத், அப்புறம் மிஸ்டர் சோமு, நிறைய பேர் நல்ல உதவி பண்ணாங்க. அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம மயூர் டிவி ப்ரோக்ராம் நிகழ்ச்சியாளர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய அழைப்பினை ஏற்று மிஸ்டர் கணபதி சுப்பிரமணியன் ரொம்ப ஒரு சிறந்த பட்டிமன்ற பேச்சாளர். நிறைய பேச வேண்டியது இருக்குது, நேரம் காணாது. இன்னும் நம்மளை மகிழ்விக்கிறதுக்கு அவங்களோட நிறைய கருத்துள்ள காரியங்கள்லாம் இருக்குது. ஆனால் போதுமான நேரம் இல்லை. வாய்ப்பு இருந்தால், ஆண்டவர் சித்தம் இருந்தால் என்ன செய்வோம், நெக்ஸ்ட் அகாடமிக் இயரில் ஒரு ப்ரோக்ராம் பண்ணிடுவோம். சரியா? கொஞ்சம் ஏழையாக ஆரம்பித்து ஏழையாக முடிச்சிடும். சரியா? உங்கள் பொறுமைக்கு ரொம்ப நன்றி. உங்கள் அனைவருக்கும் நிர்வாகத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி. முடிவு ஜெபம். Shall we all stand for the prayer please? உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்புக்கு மிக்க நன்றி. பெற்றோர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பு பண்ண ஆசிரியர் பெருமகளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த அருமையான வேலைக்காய் நன்றியோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தகப்பனே, ஜெபத்தோடு ஆரம்பித்தோம், ஜெபத்தோடு முடிப்பதற்கு என் தேவன் கொடுத்த கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எல்லா விருந்தினர்களையும் ஏற்ற நேரத்தில் கொண்டு வந்தீங்கப்பா, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தொடக்கம் முதல் தகப்பனே முடிவரைய தேவனுடைய பிரசன்னம், பாதுகாவல், வழிநடத்துதல் இருந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த பள்ளியானது தகப்பனே அநேகருக்கு நன்மை தரும் பள்ளியாய் தகப்பனே, இந்த கிராமத்தில் உள்ள பள்ளி ஒரு கலங்கரை விளக்கமாய் திகழ என் தேவன் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தகப்பனே 79வது ஆண்டு தகப்பனே சுதந்திர விழாயை கொண்டாடுவதற்கு என் தேவன் கொடுத்த கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். சுதந்திரத்திற்காய் உழைத்த பாடுபட்ட அவர்களின் குடும்பங்களை நினைக்கிறோம். தகப்பனே, நாங்களும் தகப்பனே ஏதாவது எங்கள் பள்ளிகளும் நாட்டுக்கு நன்மை செய்ய தகப்பனே, நாட்டு சொத்துக்களை தகப்பனே, தேச காரியங்களை ஏதாவது வீணடிக்காதபடி நல்லது செல்ல எங்கள் பிள்ளைகளுக்கு எங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தகப்பனே, பெற்றோர்களை ஆசீர்வதிப்பீராக. தகப்பனே, இந்த பிள்ளைகளை தகப்பனே பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாக இருக்க உதவி செய்வீராக. தகப்பனே, இவர்கள் தான் வருங்காலத்தை தூண்கள். தகப்பனே, இவர்களை நல்ல நிலையில் வைக்க என் தேவன் எங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றிலும் உண்மை உள்ள பிள்ளைகளாய் தங்களை பரிசுத்தமாய் பாதுகாத்துக்கொள்ள உதவி செய்வீராக. பெற்றோர்களும் அவங்க கைட்டு செய்கிற எல்லா காரியங்களையும் வாய்க்க செய்வீராக. தகப்பனே, இதை நடத்துகிற சார் குடும்பத்திற்காய் ஜெபிக்கிறோம். தகப்பனே, ஒரு குடும்பமாய் செய்கிற ஊழியத்தை என் தேவன் ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகளை தகப்பனே அபரிவிதமாய் வழக்கரம் பிடித்து வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் தகப்பனே முதலாவது உம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளப்பா, இவர்கள் தகப்பனே எல்லாவற்றிலும் தகப்பனே முதல் தரமாய் கீழாகாமல் மேலாக என் தேவன் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தகப்பனே, இதற்கு விரோதமாய் செயல்படுகிற எனக்கு பள்ளிக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா காரியங்களும் வாய்க்காமலே போக வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தகப்பனே, ஒரு வழி அடையும் போது என் தேவன் என் பள்ளிக்காய் அவர்களின் குடும்பங்களுக்காய் 7 வழியை திறக்கிற தேவன். தகப்பனே, நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். வானத்தின் பலகணிகளை திறப்பீராக. ஆசிரியர்களை வந்து பார்த்து தருகிறோம் ஐயா. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு குடும்பம் உண்டு, பலதரப்பட்ட சூழ்நிலையில் வருகிறார்களப்பா. அவர்கள் குடும்பங்களையும் தேவைகளையும் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பெற்றோர்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த கேம்பஸை சுற்றிலும் தெய்வீக பிரசன்னம், பாதுகாவல் ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். தகப்பனே, வந்திருக்கிற விருந்தினர்கள் அவர்கள் செய்கிற காரியங்கள் என்ன தொழில் செய்கிறார்கள் எல்லாவற்றிலும் என் தேவனுடைய கரம், பாதுகாவல், வழிநடத்தல் இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களை காத்துக்கொள்வீராக. ஆயாஸ்களுக்காக ஜெபிக்கிறோம். தகப்பனே, நான் டீச்சிங் ஸ்டாஃப்காக ஜெபிக்கிறோம், டிரைவர்ஸுக்காக ஜெபிக்கிறோம். இம்மட்டும் தகப்பனே ஒவ்வொருவரையும் கரம் பிடித்து வழிநடத்திங்க நன்றி செலுத்துகிறோம்.
செலுத்துகிறோம். தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. துதி கனம் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். அன்பர் இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.